பிளெஸடா நினைக்கிறீங்க? மேபி உங்க ரியாக்ஷன்ஸ் கொடுக்கலாமா? எத்தனை பேர் இந்த காலை வேளையில, நாட் அதர் டேஸ், நான் இன்னைக்கு கேட்கிறேன், இந்த நாள்ல ஜாயின் ஆயிருக்கிறது, ஐ எம் சோ ஹாப்பி, ஐ எம் சோ பிளெஸட், எனக்கு அவ்வளோ வந்து ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க வந்து உங்களோட ஹாப்பினஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணலாமா? மேபி எமோஜில இல்லைன்னா சேட்ல. யாருமே ஹாப்பியா இல்லையா? ஐ எம் சோ சேட். நல்லா கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இந்த நாள்ல நான் ஆண்டவரை காலையிலேயே ஃபர்ஸ்ட் என் அப்பாவை பார்க்க வந்துட்டேன்ப்பா, காலையிலேயே என் அப்பாவோட சமூகத்துக்கு வந்துட்டேன்ப்பா அப்படின்றவங்க எத்தனை பேர் வந்து சந்தோஷமா ஃபீல் பண்றீங்கல்ல? ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு ஐ வாண்டட் டு ஸ்டார்ட் திஸ் ப்ரேயர். ஸோ உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். எனக்கு இந்த வசனம் படிக்கும்போது அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இதுல அப்படி இருக்கு. நம்முடைய தேவனாகிய உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? இல்ல, ஒரு ஒரு கொஸ்டின் மார்க்கோட அது வந்து எண்ட் பண்ணிருக்காங்க. தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற நாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஆமென். ஏசுப்பா நமக்கு சமீபமா இருக்கிறாருங்க. அவரை தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் அவர் மிகவும் சமீபமா இருக்கிறார். எங்கேயோ இருந்துட்டு அவர் நம்ம பேசுறத கேட்கிற தேவனா இல்ல, நமக்கு அருகில இருந்து அவர் நம்ம பேசுகிறத கேட்கிற தேவன். இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? அப்படியே தேங்க் பண்ணலாம் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து இந்த காலை வேளையில. ஏன்னா ஒரு நாள் எண்ட் ஆகும் போது இல்ல, நிறைய காரியங்கள் நம்ம மைண்ட்ல ஓடிட்டு இருக்கோம், அன்னைக்கு நடந்த நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கோம். ஆனா இந்த நாள்ல we are starting a day with God. We are starting a day with our father, with speaking with our father, with listening to our father's voice. இல்ல, how blessed we are. இல்ல, அதை நன்றி செலுத்தி அப்படியே ஆண்டவருக்கு அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாமா? அன்பு நல்ல தகப்பனே, இசுப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ, வி தேங்க் யூ லார்ட், வி தேங்க் யூ லார்ட், வி தேங்க் யூ லார்ட். ஓர மேகாத ரஹாத லாராதர நம லீபெத ரேஹாத டாக்கலதர லரபோ ரியந்து ராஹாத ரேபா ஷஹூலரதர லரபா ரீஃபே ஹாதரா கடதர லரதர லரபா. ஓ, வி தேங்க் யூ ஜீசஸ், வி தேங்க் யூ ஜீசஸ். உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களுக்கு சமீபமா இருக்கிற தேவனா இருக்கிறீங்கல்ல ஆண்டவரே. நாங்க ஆண்டவரே வந்தடையத்தக்க ஆண்டவரே இசப்பா, எப்போனாலும் வந்தடையத்தக்க ஆண்டவரே சமீபத்தின் தேவனா இருக்கிறீங்கல்ல. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீங்க உண்டாக்குன இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றி இசப்பா, நன்றி இசப்பா, நன்றி இசப்பா. ஓ இந்த வேலையில இசப்பா, இந்த அடுத்த ஒரு மணி நேரத்தை நீங்க பொறுப்படுங்க சுவாமி. வேற எந்த காரியங்களையும் எங்களுடைய சிந்தைகள் யோசிக்காத படிக்கு, ஐயோ நம்ம அடுத்து கிளம்பணும், அடுத்து என்ன பண்ணணும், ஒர்க் போகணும், ஆஃபீஸ் போகணும் இசப்பா, இது எதையுமே நாங்க எங்க மைண்ட்ல எடுத்துக்காத படிக்கு இந்த ஒரு 1 hour அப்பா கிட்ட பேச போறோம், அப்பா கிட்ட ரொம்ப பர்சனலா இந்த ஒரு 1 hour நம்ம ஸ்பெண்ட் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ஆண்டவரே நாங்க இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வேளையில பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யுங்க. வேற எல்லா சிந்தைகளுக்கும் எங்களை விலக்கி காத்து கொள்ளுங்க. இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் இசப்பா நீங்க சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க. நாங்க இணைந்து ஓ அப்பா ஆண்டவரே, இந்த நாட்கள்ல இசப்பா ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, இன்னும் உமக்குள்ளாக ஆண்டவரே நாங்க வளருகிறதற்கு, இன்னும் உமக்குள்ளாக நாங்க வேரூன்றுகிறதற்கு எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. நீர் அப்படி செய்ய போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். அவியானவரே உங்களுடைய ஆளுகைக்கு முற்றிலுமா எங்களை விட்டு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்க மாத்திர மகிமைப்படுங்க. ஈஸ்வரன் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சோ கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே வந்து தேவனை வந்து ஆராதிக்க போறோம். சோ ஆஸ் ஐ சே ஆல்ரெடி, பி பிரிஸ்க். மேபி தூக்கம் வர மாதிரி இருக்கு அப்படின்னா வந்து ப்ளீஸ் மூஞ்ச கழுவிட்டு வந்துருங்க. ஏன் அப்படின்னா இந்த அதிகாலை வேலை அப்படின்றது இட்ஸ் அ ப்ரெஷியஸ் டைம். ஒரு நாளுடைய ஒரு ரொம்ப 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 ப்ரெஷியஸான, ரொம்ப ரொம்ப ஒரு பிளெஸடான டைம் அப்படிங்கிறது அதிகாலை வேலை. அந்த அதிகாலை வேலையில ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் நம்மளோட ஏதோ பேச சித்தமா இருக்கிறாரு. அதனால பி தேங்க்ஃபுல், பி கிரேட்ஃபுல் எவர் டு காட். நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவர் வந்து நல்லா கை தட்டி நம்ம வந்து ஐஸ்பா வந்து துதித்து பாட போறோம். சோ நமக்கு தெரிந்த பாடல், மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொள்பவரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல ஒரு ஆசையோட ஆண்டவர் என்ன அன்பின் கயிறுகளால இழுத்து கொள்றாரு. அவர் என்னை பார்த்து சொல்றாரு, எப்ராயிமே உன்னை நான் எப்படி கைவிடுவேன்னு என்னை பார்த்து சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வரிகளை உணர்ந்தவர்கள்லாம் நம்ம வந்து பாடலாமா? மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே,
அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொள்பவரே. பாடலாமா? மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொள்பவரே. எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை ஒப்பு கொடுப்பேன். தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. சொல்லலாமா? தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. ஒரு தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. எஸ் லார்ட், ஒரு தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. சொல்லாம? எப்ராயிமே, எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உம்மை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே, உம்மை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உம்மை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றேன். எதுவும் என்னை பிரித்திட முடியாதே. செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றேன். எதுவும் என்னை பிரித்திட முடியாதே. எதுவும் என்னை பிரித்திட முடியாதே. எதுவும் என்னை பிரித்திட முடியாதே. சொல்லலாமா? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உம்மை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? சொல்லலாமா?
எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். அப்படி இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடலாமா? அவருடைய அன்பு எவ்வளவு பெரிதானதுல அவரை விட்டு தூரம் போன நம்மை அவர் நல்லவனாக்கி சேர்த்து கொள்றாரா? எப்படி இல்ல, அவர் நம்ம அதாவது நம்ம அவரை விட்டு தூரம் போய் அதாவது தேவையில்லாத காரியங்கள் பாவமான காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கும் போதும் அவர் அந்த தூரத்துக்கும் நம்மளை தேடி வந்து அவர் என்ன செய்கிறவரா இருக்கிறார், நம்மளை நல்லவராக மாற்றி நல்லவனாக மாற்றி நல்லவளாக மாற்றி அவர் தம்மிடத்தில் நம்மை திரும்ப சேர்த்து கொள்ளுகிற தேவனா இருக்கிறார்ல. எவ்வளவு பெரிய அன்பு! இந்த 21 days பிரேயர்லயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆண்டவர் நம்ம மேல எவ்வளவு அன்பா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. அநேகருக்கு இந்த இந்த இன்வைட் கால் போச்சு, அநேகருக்கு இந்த இந்த பிரேயர் பத்தின இன்ஃபர்மேஷன் போச்சு. ஆனா ஆண்டவர் உங்களையும் என்னையும் மட்டும் இதுல ஜாயின் பண்ண வச்சிருக்கிறாருன்னா அவருக்கு நம்ம மேல அவ்வளோ அன்புல, நம்ம மேல அவ்வளோ பாசம்ல. இந்த காலை வேளையில அவருடைய அன்பின் ஆழத்தை உணர்ந்தவர்களாக ஓர பேஹாதரா கலரமா ரியாது டேபால ரஹாது டாலரதரலரபா அந்த பெரிய தேவனின் அன்பை, அந்த அன்பின் ஆழத்தை உணர்ந்தவர்களாக வாய்களை திறந்து நன்றி செலுத்தலாமா? டோன்ட் பி சைலண்ட், டோன்ட் பி சைலண்ட். நம்மளோட சைலன்ஸ பிசாசு யூஸ் பண்ணுவான், நம்மளுடைய சைலன்ஸ பிசாசு ஒரு ஆயுதமா பயன்படுத்திப்பான். நம்மள அப்படியே லாக் பண்ணுவான். அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. இந்த வேளையில பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் அப்படியே வாய்களை திறந்து லெட்ஸ் ஆல் பிரைஸ் காட். உங்களுடைய நாவு அவரை துதிக்கட்டும், உங்களுடைய நாவு அவரை துதிக்கட்டும். துதிகள் இந்த வேளையில உங்களுடைய வீடுகள்ல இருந்து பரலோகத்துக்கு நேராக எழும்பட்டும். துதிக்கலாமா, துதிக்கலாமா, துதிக்கலாமா? ஓரா மேகாலத ராஹாது டேபாலரபா ரியாது டேபால ராஹாது டேபாலரபா. இசுப்பா, எப்படி பவுல் சொல்லுகிறார்ல, எதுவும் என்னை என் தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்றாருல. இன்னைக்கு உங்களாலேயும் என்னாலையும் சொல்ல முடியுமா? கேன் வி டெல் இசுப்பா, எதுவும் உங்களை விட்டு பிரிக்காது அப்பா, அதுக்கு இடையில எதுவுமே கிடையாது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? நடுவுல நிறைய காரியங்கள் இருக்கலாம்ல. இந்த ஆராதனை வேலையில என்னென்ன காரியங்கள் கிறிஸ்துவனுடைய அன்பையும் உங்களையும் ஒரு டிஸ்டன்ஸ்ல வைக்குதோ இந்த வேலையில அதை பலிபீடத்துல அப்படியே வைங்க. சரண்டர் இட், சரண்டர் இட். ஆல்டர் ஹால்ல அப்படியே அதை வச்சிருங்க. ஒருவேளை உங்க மொபைல் போனா, உங்க ஸ்டடீஸா, இல்ல உங்க ஒர்க்கா, இல்ல உங்களுக்கு க்ளோஸ் ஆன பர்சனா யார் உங்களை கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு பிரிக்கிறாங்களோ அப்படியே இந்த வேலையில பலிபீடத்துல அதை ஒப்பு கொடுக்கலாமா? அவருடைய அன்பு நம்ம நினைக்கிற அளவுக்கு இல்ல, அவருடைய அன்பு ஆழத்தை நம்மளால் அளவிட முடியாது. அப்படிப்பட்ட அன்பை ஒவ்வொரு வேலையும் நமக்கு கொடுக்கிற தேவன் அவர். அப்படிப்பட்ட அன்புனால ஒவ்வொரு வேலையும் நம்மளை நிரப்புகிற தேவன் அவர். என்ன காரியமா இருந்தாலும் இந்த வேலையில அதை பலிபீடத்துல அப்படியே ஒப்பு கொடுத்துருங்க, ஒப்பு கொடுத்துருங்க, ஒப்பு கொடுத்துருங்க. அந்த பெரிய தேவனின், அந்த திரியேக தேவனின் அன்பை விட்டு எதுவும் நம்மள பிரிக்க முடியாதுல்ல. நம்ம சொல்லணும்ங்க, நம்ம சொல்லணும். பவுல் பைபிள்ல சொல்லிட்டு போயிட்டாரு, எதுவும் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு என்ன பிரிக்க முடியாது. துன்பமோ வியாகுலமோ வறுமையோ எதுவும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? இசப்பா, ஒரு வறுமை வந்தாலும் சரி, அண்ட் ஒரு தாழ்வு எனக்கு உண்டானாலும் சரி, இசப்பா எனக்கு உயர்வு உண்டானாலும் சரி, வேற எந்த காரியங்கள் வந்தாலும் சரி அப்பா, அண்டவரே, அண்டவரே, எனக்கு உங்களுக்கும் இருக்கிற இந்த அன்பை விட்டு, ஆண்டவரே இயேசுப்பா, எனக்கு உங்க மேல இருக்கிற இந்த அன்பை விட்டு, இந்த அன்பின் ஆழத்தை விட்டு எதுவும் என்ன பிரிக்க முடியாதுன்னு சொல்லலாமா? The Lord want to reorganize his connection with you. The Lord want to reorganize his connection with you. அவருக்கு உங்களோட இருக்கிற அந்த உறவை திரும்ப அவர் சீர்படுத்த விரும்புகிறார். இந்த காலை வேளையில ஒப்பு கொடுக்கலாமா, ஒப்பு கொடுக்கலாமா? ஓ ரமே கலதர ஹாதுடா யாதுடே பலரதர பாய்சுப்பா, எங்களை நாங்க இந்த வேலையில பலிபீடத்துல எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். என்ன காரியமா இருந்தாலும், மேபி அது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இசுப்பாட்ட கேளுங்க, இசுப்பா, உங்க அன்பை விட்டு ஏதாவது என்ன பிரிக்குதா சுவாமி? அது எனக்கு வேண்டாம்ப்பா, அது எனக்கு வேண்டாம். நோ மேட்டர் ஹவு மச் ஐ லைக் இட், நோ மேட்டர் ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ் டு மீ, ஆனா எனக்கு அது வேணாம்ப்பா. அண்டவரே, நான் பலிபீடத்துல வச்சிடுறேன்ப்பா. சொல்லலாமா? நான் பலிபீடத்துல வச்சிடுறேன். உங்க அன்பை விட்டு எதுவும் என்ன பிரிக்க கூடாது சுவாமி. சொல்லலாமா? உங்க அன்பை விட்டு எதுவும் என்ன பிரிக்க கூடாதுப்பா. இந்த காலை வேளையில திரும்ப ஒரு உடன்படிக்கையை நம்ம அவரோட பண்ணுவோமா? அவர் நம்மளோட பண்ணின உடன்படிக்கையில் அவர் நிலைத்திருக்கிற தேவனா இருக்கிறாருங்க. நம்ம தான் நிறைய டைம் அந்த கவனன்ட்ட
மறந்து பின் வாங்கி போயிடுறோம். நம்ம தான் நிறைய வாட்டி அந்த கவனன்ட்ட மறந்து பின் வாங்கி போயிடுறோம். ஆனா இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, உன் கூட இருக்கிற அந்த அன்பை நான் புதுப்பிக்க நினைக்கிறேன். உன் கூட இருக்கிற அந்த உறவை நான் புதுப்பிக்க நினைக்கிறேன். நான் அதை திருப்பி அலங்காரப்படுத்த நினைக்கிறேன். நான் அதை திருப்பி உனக்கு அதை நான் கொடுக்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இந்த நாள்ல பேசுகிறேன், இந்த வேலை பேசுகிறார். ஐ டோன்ட் நோ யார் ஒருத்தங்க உங்களுடைய ஜெப வாழ்க்கையில இடிஞ்சு போயிருக்கீங்கன்னு தெரியல. யார் ஒருத்தங்க ஏதோ ஒரு கஷ்டம் வந்ததுனால, ஏதோ ஒரு வறுமை வந்ததுனால ஆண்டவரை விட்டு நீங்க தூரம் போனீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த வேலையில ஆண்டவர் சொல்றாரு, இல்லம்மா நீ தூரம் போனாலும் எனக்கு நீ தான் வேணும். ஐ வாண்ட் டு ரெஸ்டோர் த லவ் which I have with you. I want to restore the relationship which I have with you. The Lord says. அப்படியே ஒப்பு கொடுத்துடலாம். இதுல கனெக்ட் ஆகி இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த வேலையில அப்படியே உங்களை சரண்டர் பண்ணுங்க. உங்களை தாழ்த்தி விட்டு கொடுத்துருங்க. அந்த தெய்வத்திற்கு முன்பாக உங்களுடைய எல்லா காரியங்களை சரண்டர் பண்ணிருங்க. அவர் உங்களோடு இருக்கிற உறவை அவர் புதுப்பிக்க நினைக்கிறவரா இருக்கிறார். உங்களோடு இருக்கிற அந்த உறவை அவர் மீண்டும் கட்ட நினைக்கிறவரா இருக்கிறார். விட்டு கொடுக்கலாமா? இந்த வேலையில ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய வீடுகள்லயும் ஒரு பெரிய தெய்வீக பிரச்சனை இந்த வேலையில இறங்குது. ஓ ரமே கலத ரஹாது டாபாலரதரமா நீ மேத ரேபால ரஹாது டே கலதரலரபா ஓ ரியாது டேபா ஷஹூலரத ரேமான ரக்கலதரபா. இசுப்பா, என்னுடைய உறவை நான் புதுப்பிக்கிறேன்னு சரண்டர் பண்ணிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வீடுகள்லயும் இந்த வேலையில ஒரு தெய்வீக பிரசன்னம், ஒரு தேவ மகிமை இந்த வேலையில உங்க ஸ்தலங்களை மூடுகிறது. ஒரு தேவ மகிமை நீங்க இருக்கிற அறைகளை இந்த வேலையில மூடுகிறது. அப்படியே சரண்டர் பண்ணலாம். அந்த பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன். கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதிப்பேன். சொல்லலாமா? பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன். கிரீடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதிப்பேன். சொல்லலாமா? பரிசுத்தரே 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 என் இயேசுவே. பரிசுத்தரே 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 என் இயேசுவே. One last time. பரிசுத்தரே 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 என் இயேசுவே. பரிசுத்தரே 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 என் இயேசுவே. எஸ் லார்ட். ஆண்டவரே, இந்த வேலையில உங்க பிரசன்னத்துக்காக நன்றிப்பா. ஆண்டவரே, உங்களுடைய அன்புக்காக நன்றிப்பா. From the deep down of our heart, oh we thank you Lord. Oh we thank you இயேசுப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர், நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. நீர் எங்களோட இடைப்படுவீராக. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய மேனிஃபெஸ்டேஷன்ஸ்னால ஒரு புதிய புதிய அனுபவங்களை எங்களுக்கு நீங்க கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஓ we thank you இயேசுப்பா. We thank you இயேசுப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, தொடர்ந்து மீதியான வேலையில ஆவியானவர் எங்களோட இடைப்படுங்கப்பா. லார்ட், we believe from the starting of the session நீங்க பேசிட்டே இருக்கிறீங்க. from the starting of the session உங்களுடைய வார்த்தை எங்களோட பேசுது. நீங்க எங்களோட பேசிட்டே இருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து இருக்க போற ஆண்டவரே, ஒவ்வொரு செஷனையும் நீங்க பொறுப்படுங்க, நீங்க வழி நடத்துங்க சுவாமி. நீங்க அப்படி செய்ய போற அன்புக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர்,
கர்த்தர் நீர் எங்களை ஆளுகை செய்யுங்க. எல்லா துதிக்கான மகிமைகளும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்க துதிகளை ஏறெடுக்கிறோம். எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். ஓகே. சோ அழகா வந்து இவ்ளோ நேரம் இஸ்பாவ ஆராதிச்சோம்ல. சோ எத்தன பேர் இந்த காலை வேளையில இயேசுவினுடைய அன்புனால நிரப்பப்பட்டீங்க? நம்ம நெறைய வாட்டி அவருடைய அன்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். நெறைய வாட்டி அவருடைய அன்ப நெனச்சு அவர் துதிச்சிருப்போம். பட் டுடே இஸ் அ நியூ மேனிஃபெஸ்டேஷன். டுடே இஸ் அ நியூ திங். ஆண்டவர் இன்னைக்கு புது விதமா அவருடைய அன்புனால நம்மள நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அவர் நம்மளோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எப்படி ஒரு 2 மனிதர்கள் பேசிட்டு இருக்கும்போது, ஒருத்தங்க பேசுறத ஒருத்தங்க கேட்பாங்க. அண்ட் அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த பெர்சன் பேசுறதுக்காக டைம் குடுப்பாங்க. இப்படி இல்ல அப்படி அவங்களுக்குள்ள இருக்கிறதான உறவு அது ரொம்ப க்ளோஸா இருக்கும். அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் பேசி ஷேர் பண்ணிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட உறவோட நம்ம மத்தியில வந்திருக்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட அந்த அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ப நம்ம கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணி, என் மகன் என்கிட்ட இப்படி பேசுவாளா? அப்படின்ற அந்த லாங்கிங்கோட அண்ணன் நம்ம மத்தியில வந்திருக்கிறாரு. ஐ ஹோப் எல்லாருமே அந்த க்ளோஸ்னஸ உணர்ந்திருப்பீங்க. எல்லாருமே அந்த பிரசன்ஸ ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ எக்ஸ்பெக்ட் கிரேட்டர் திங்ஸ், எக்ஸ்பெக்ட் நியூ திங்ஸ், எக்ஸ்பெக்ட் மைட்டியர் திங்ஸ். தொடர்ந்து இருக்க போற டைம் இசப்பா நம்மளோட பேச போறாங்க. ஸோ நேத்து எத்தனை பேர் மெடிடேட் பண்ணீங்க? நேத்து போட்ட சாப்டர்ஸ எத்தனை பேர் வந்து மெடிடேட் பண்ணீங்க? ஐ ஹோப் எல்லாருமே வந்து மெடிடேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விசுவாசிக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து மெடிடேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இப்பயும் வந்து நம்ம வந்து குவிஸ் டைம்குள்ள நம்ம வந்து போக போறோம். எப்பயும் சொல்ற மாதிரி ஸோ ரேபிட் ஃபயர் உங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச ரவுண்ட். கட கட கடன்னு வந்து ஆன்சர் பண்ணுவீங்க போட்டி போட்டுட்டு. ஸோ அதே மாதிரி இன்னைக்கும் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ கொஞ்ச நேரம் நம்ம வந்து குவிஸ் டைம்குள்ள போக போறோம். ஓவர் டு கீர்த்தி அக்கா. ஓகே, பிரைஸ் லார்ட். ஸோ ஜென்சி கேட்ட கேள்விக்கு இன்னும் யாரும் பதில் சொல்லலை. ஸோ எவ்வளோ பேர் வந்து நம்ம மெடிடேட் பண்ணி முடிச்சிருக்கோம்? டேனியல் ஆல்மோஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் டு 10th வரைக்கும் நம்ம ஆல்ரெடி வந்து மெடிடேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து போஸ்டர்ஸ்ல பண்ணிட்டோம். பட் நேத்தியோட மெடிடேஷன் போர்ஷனா வந்து டேனியல் 7 to 10 இருந்துச்சு. எவ்வளோ பேர் நம்ம மெடிடேட் பண்ணியிருக்கோம்? ஜஸ்ட் ஒரு எஸ் ஆர் ஜஸ்ட் ஒரு ஹேண்ட் ரைஸ் அந்த மாதிரி ஏதாவது போடலாமா? என்னப்பா யாருமே பண்ணலையா? ஹலோ, இருக்கீங்களா? ஹலோ, யாரு கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க? டேனியல் 7 to 10 வரைக்கும் யார் வந்து நம்ம மெடிடேட் பண்ணி முடிச்சிருக்கோம்? ஓகே, 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 ஓகே. ஸோ தொடர்ந்து வந்து நம்ம அப்படியே வந்து இன்னியோட குவிஸ்க்கு கூட போயிடுவோம். ஸோ இது குவிஸ்ஸாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. பட் நம்ம எல்லாருமே நேற்று இதை ரேபிட் ஃபயர் ரவுண்டா வந்து மாத்திட்டோம்ல. ஸோ நம்ம தொடர்ந்து வந்து இன்னைக்கு கூட நம்மளோட முதலாவது கேள்விக்குள்ள போயிடலாம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்லைட். ஓகே, ஸோ நான் அப்படியே வந்து ரீட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல, ஸோ தானியல் கண்ட தரிசனத்தில் முதல் மிருகம் எதை போல் இருந்தது? ஆப்ஷன் ஏல கழுகுகளின் சிறகுள்ள ஜாகுவார், சிறகுகள் உள்ள கழுகு, கழுகின் சிறகுகள் உள்ள சிங்கம், கழுகின் சிறகுகள் உள்ள சிறுத்தை. ஓகே, 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 ஓகே. லயன்ல ஸோ கிருத்திகா, கோபிகா பழனி அண்ட் சிஸ்டர் கோபிகா பழனி அண்ட் சிஸ்டர் நித்யாக்கா, சிஸ்டர் ஏஞ்சலின், பெனியல், பெனிட்டா, பியூலாண்டி. ஓகே, ஓகே, தேங்க்யூ. ஸோ நம்ம டீம் வந்து நம்ம எல்லாருமே இந்த காரியம் இவங்க எல்லாருமே நம்ம நோட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து வந்து இல்லை இந்த ஆன்சர்ஸ்குள்ள வந்து போயிடலாம். ஸோ ஆன்சர்ஸ்ல ஸோ கழுகுகளின் சிறகுள்ள சிங்கம்ல. ஸோ ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ள நம்ம அப்படியே போயிடலாம். தொடர்ந்து வந்து தானியலுக்கு 70 வாரங்களை பற்றி வெளிப்பாட்டை அறிவித்த தூதன் யார்? ஸோ ஐ நோ எல்லாருக்குமே இதோட ஆன்சர் தெரியும். ஸோ நம்ம எல்லாருமே இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணலாம்ல. மிகாவேல், ராபேல், கேப்ரியல், உரியல். ஓகே, சிஸ்டர் பெனிட்டா, பிரதர் சாம்வெல். ஓகே, 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 ஓகே. ஃபயரா இருக்கீங்கப்பா. ஓகேப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போயிடலாம். நெக்ஸ்ட் ஆன்சருக்குள்ள நம்ம போயிடலாம். ஸோ கேப்ரியல்ல ஸோ நெக்ஸ்ட் தரிசனத்தின் பெறுவதற்கு முன் தானியல் 21 நாட்கள் மகிழ்ச்சியுடன் ஜெபித்தார். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல? ஓகே, ஸோ ஃபால்ஸ்ன்னு சொல்றதுக்கு ரீசன் என்னன்னு கூட நம்ம டைப் பண்ணலாம்.
இல்ல ட்ரூன்னு சொல்றோம் அப்படின்னா அதோட ரீசன் கூட நம்ம டைப் பண்ணலாம். ஸோ எனிபடி ஃபால்ஸ் சொல்றோம் அப்படின்னா அதோட ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணலாமா? Sins of him and his captivity, and sins of him and his people and their captivity. ஓகே ஓகே, கன்ஃபெஷன் ஆஃப் his sin. ஓகே ஓகே, நம்ம ஆன்சர்ஸ்குள்ள போயிடலாம் இல்ல. ஸோ அவரு மகிழ்ச்சியோட ஜெபிக்கல, ரொம்ப துக்கத்தோட ஜெபிச்சாருல்ல. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் பீப்புள். ஓகே ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போயிடலாம். ஃபைனல் கொஸ்டின் ஆஃப் த டே. தானியல் 10 தேவதூதன் தானியலிடம் தாமதத்திற்கான காரணமாக யாரை குறிப்பிட்டார்? The king of Babylon, the prince of Media, the prince of the kingdom of Persia, the king of Greece. Okay, so Sister Grace Jasmine, Sister Gopika, Brother Beniel, Sister Nityaka. Okay, அப்படியே list of people. Okay, so நம்ம ஆன்சர்க்குள்ள போயிடலாம். The prince of the kingdom of Persia. So okay, thank you so much people. So எல்லாருமே வந்து பயங்கரமா விளையாண்டுருக்கீங்க. ஒருத்தவங்க கூட ஒரு ராங்கான ஆன்சர் கூட வந்து சொல்லல. காட் பிளஸ் யூ. ஸோ அதே மாதிரி வந்து நேத்தி ஏதாவது ஒரு சாப்டர் மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கூட அதை கம்ப்ளீட் பண்ணிருங்க. பிகாஸ் ஈவன் நீங்க டேவிட் வந்து டேனியல் வந்து நீங்க எவ்வளோ தடவை நம்ம முன்னாடி படிச்சிருந்தாலும் இந்த வேலையில இந்த டைம்ல காட் இன்னும் அதிகமான வெளிப்பாடுகளை வந்து நம்ம மத்தியில பேசுறதுக்காக தான் திருப்பி நம்மள வந்து இந்த காரியங்களுக்குள்ள வந்து பிரவேசிக்க செய்றாரு. இதற்குள்ள நம்மள கொண்டு போகிறாரு. இது கூட இதன் மூலியமா நிறைய காரியங்களை வந்து நம்ம ஒவ்வொருத்தவங்களையும் வந்து ஒருத்தவங்களோடய வந்து காட் இடைப்பட போகிறார்ல. ஸோ திஸ் இஸ் நாட் ஒன்லி ஃபார் குவிஸ். அண்ட் நம்ம வந்து ஆண்டவர் கிட்ட இன்னும் நிறைய மறைபொருள்களை கர்த்தர் வந்து இந்த வார்த்தைகள் மூலியமா மெடிடேட் நம்ம பண்ணும்போது கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டுட்டு இருக்காரு. அது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. அந்த அனுபவத்தை நம்ம எல்லாருமே ரிசீவ் பண்ணோம் அப்படின்றத என்னோட ஆசையா கூட இருக்கு. ஸோ இன்னைக்கும் நமக்கு தரப்போற போர்ஷன்ஸையும் நம்ம இன்னைக்கே கம்ப்ளீட் பண்ணி அந்த பிளெஸிங்கை வந்து அந்த மறைபொருள்களை வந்து நம்ம ரிசீவ் பண்ணி கொள்ள போறதுக்காக நம்ம ஆயத்தமா வந்து இருப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் வந்து நம்ம எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக. காட் பிளஸ் யூ ஆல். ஓவர் டு ஜென்சி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஸோ யா, எப்பவும் போல இட் வாஸ் அ ரேபிட் ஃபயர் ரவுண்ட். நிஜமாவே வந்து அந்த கிங்ஸோட நேம், அந்த பிளேசஸோட நேம், அந்த சிலை, அந்த ஸ்டாச்சு எப்படி இருந்துச்சு, அது லயன் மாதிரி இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் பார்த்தது லயன் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நீங்க வந்து ரொம்ப வந்து பின் பாயிண்டடா அதெல்லாமே கரெக்டா சொல்றது அப்படின்றது இட்ஸ் கிரேட் அப்ளாஸ் டு எவ்ரி ஒன் ஆஃப் யூ. ஏன் அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு பைபிள்ல இருக்கிற ஹிஸ்டரி படிக்க கொஞ்சம் ரொம்ப இதுவா இருக்கும். என்னடா இது புரியாத பிளேஸ் எல்லாம் வருது, இத்தனை கிங்ஸ் வராங்க, பேரெல்லாம் வேற ஒரு மாதிரி இருக்கு, வாயிலே நுழைய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் எவ்ரி திங், நேத்தும் சரி இன்னைக்கும் சரி கிங்ஸ் பத்தி கேட்ட கொஸ்டினா இருக்கலாம், ஹிஸ்டரி கேட்ட கொஸ்டினா இருக்கலாம், எல்லாமே வந்து நீங்க வந்து பயங்கரமா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இட் ஷோஸ் நீங்க வந்து எவ்வளோ கேர்ஃபுல்லா நீங்க வந்து பைபிள் வாசிக்கிறீங்க, மெடிடேட் பண்றீங்க. ஒரு நேமா இருக்கட்டும், ஒரு காரியங்களையும் நீங்க எவ்வளவு கேர்ஃபுல்லா நோட் பண்ணி அதை மெடிடேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஐம் சோ தேங்க்ஃபுல். ஐஸ்பா நிஜமாவே இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ தொடர்ந்து இதை நம்ம விடாம நம்ம வந்து வேதத்தை தியானிக்கிறவர்களாக, வேதத்துல நிபுணர்களா மாறுகிறவர்களாக, எப்படி பைபிள் ஸ்காலர்ஸா மாறுகிறவர்களாக. எத்தனை பேருக்கு பைபிள் ஸ்காலர்ஸா மாறணும் அப்படின்னு ஆசை? ஒரு ஆமீன் சொல்லாமா? ஆமீன் சொல்றவங்கள இசப்பா பார்த்துட்டு இருக்காங்க. எத்தனை பேருக்கு பைபிள் ஸ்காலர்ஸா மாறணும்? எஸ், ஐ வாண்ட் டு பிகம் அ பைபிள் ஸ்காலர். நான் இன்னும் ஏன் அப்பாவோட வேதத்தின் ஆழத்தை நான் இன்னும் அறிஞ்சுக்கணும், ஏன் அப்பா சொல்ல வர காரியங்களின் ஆழங்களை நான் வந்து அறிஞ்சுக்கணும், மறைபொருள்களை நான் வந்து அறிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ். ஸோ ஆமேன், எல்லாருமே வந்து போட்டுட்டு இருக்கீங்க. டெஃபினெட்லி காட் வில் டர்ன் யூ இன்டு ஸ்காலர்ஸ், டர்ன் யூ இன்டு பைபிள் ஸ்காலர்ஸ். ஸோ யா, ஸோ அழகா வந்து ஆண்டவர் வந்து நம்மளை நடத்திட்டு இருக்கிறாரு. அடுத்த செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒன் கைண்ட் ரெக்வெஸ்ட், எல்லாரும் வந்து உங்களோட வீடியோ ஆன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். டெய்லி நான் மட்டும் வீடியோ ஆன் பண்றேன், அப்புறம் மெசேஜ் கொடுக்குறவங்க மட்டும் வீடியோ ஆன் பண்றாங்க. வீடியோ ஆன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ ஓகே, அப்படி நீங்க வீடியோ ஆன் பண்ண முடியல, இப்படி திடீர்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து ஐ கிவ் யூ டைம்.
நாளைக்கு கண்டிப்பா எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணணும். சரிங்களா? இன்னைக்கு வந்து இப்படி டக்குன்னு சொல்ட்டா எப்படி ஆன் பண்றது? அப்பலாம் இது பண்ணாதீங்க. அப்பதான் நமக்கு ஒரு கனெக்ஷன் கிடைக்கும். நம்ம நம்ம வந்து கனெக்டடா இருக்கிற மாரி நமக்கு வந்து ஃபீல் ஆகும். ஸோ ப்ளீஸ் எல்லாருமே வந்து உங்களோட வீடியோ கேமராஸ ஆன் பண்ணீங்க அப்படின்னா வந்து இட் வுட் பி சோ நைஸ். ஸோ நல்லா இருக்கும். இந்த வேளையில நம்ம வந்து அடுத்த செஷனுக்குள்ள நம்ம வந்து போக போறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு ப்ரே. ஸோ ஒரு சில காரியங்களுக்காக நம்ம வந்து ஜெபிக்க போறோம். ஸோ நம்ம மத்தியில இருக்கிற சிஸ்டர் ரேனா நம்மள வந்து பிரேயர் செஷன்ல நடத்துவாங்க. ஓவர் டு சிஸ்டர் ரேனா. ஓகே, ஸோ ப்ரைஸ் லார்ட். நம்ம தொடர்ந்து இந்த வேலை கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் நல்ல தகப்பனே, அப்பா நல்ல வேலைக்காக நன்றி தகப்பனே. அப்பா இந்த காலை வேலையில உம்முடைய சமூகத்துல எங்களை நீங்க ஒன்று கூட கிருபை செய்த தயவுக்காக நன்றி தகப்பனே. அப்பா இந்த வேலையில எங்களுக்குள்ள இருக்க அந்த ஜெப வாஞ்ச இன்னும் அதிகமாய் நிரப்புவீராக தகப்பனே. அப்பா எங்களோடு நீங்க அதிகமாய் பேசி கொண்டு இருக்கிறரே தகப்பனே. அந்த தயவுக்காக நன்றி தகப்பனே. அப்பா இந்த வேலையிலும் உண்மையா ஒரு பாரத்தோடு நாங்கள் செபிக்க நீங்க கிருபை செய்வீராக ராஜா. அப்பா எங்களை நீங்க பலப்படுத்துங்க. உம்முடைய கரம் இருந்து இதை டேக் ஓவர் பண்ணட்டும். அப்பா உம்முடைய கரத்துல நாங்கள் விட்டு கொடுத்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஸோ தொடர்ந்து வந்து நம்ம 2 ப்ரேயர் பாயிண்ட்ஸ்க்காக நம்ம ப்ரே பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரேயர் பாயிண்டா வந்துட்டு இப்போ நம்ம நிறையவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல. ஸோ ஹீட் வேவ்ஸ் வந்து வல்னரபிளா இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டே இருக்குல்ல. ஸோ மதுரையில வந்து 7th குளோபலாகவும், சென்னை வந்து 49th இருக்கு. ஸோ இது போகக்கூடிய டேஸ்ல எக்ஸ்ட்ரீமா போகக்கூடிய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காட் இதுல இருந்தெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். நிறைய சின்ன குழந்தைங்க, வயசானவங்க, அந்த இந்த ஹீட்னால நிறைய திங்ஸ் வரும்ல. ஹீட் ஸ்ட்ரோக் வர சான்சஸ் இருக்கு. நிறைய டீஹைட்ரேஷன் நிறைய இது இருக்குதா. ஸோ காட் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படாதபடி எக்ஸ்ட்ரீமான ஹீட்லயே பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக யாராவது ஒருத்தவங்க ஜெபிக்கிறீங்களா? அப்பா அன்பு நல்ல தகப்பனே, இந்த நேரத்திற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா அந்த சிறு கூட்டத்தை நல்ல நீங்க அப்பா ஆவியானவரே, உம்மை நன்றி துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அந்த வேலையிலும் இயேசுப்பா, அந்த காலை வேலையில அப்பா உம்மை நோக்கி பார்க்கும்படிக்கு கர்த்தர் பாராட்டின ஒரு அளவிலாத கிருபையின் தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த வேலையிலும் அப்பா கொடுக்கப்பட்ட இந்த விண்ணப்பத்துக்காக இந்த காலத்துல வருகிறோம் ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீங்க கர்த்தர் சொல்லுகிறார் சொன்னமா. கர்த்தாவே, அந்த வேலையில விசேஷமாக இயேசுப்பா ஆண்டவரே, அப்பா எங்க தேசத்துக்காக நாங்க வருகிறோம். அப்பா இந்த ஆண்டவே அப்பா ஆண்டவரே உஷ்ணத்தினால அப்பா நிறைய காரியங்களை இயேசுப்பா ஆண்டவரே, நேற்று ஆண்டவரே நியூஸ்ல பார்க்கும்போது ஆண்டவரே அப்பா ஜெர்மன்ல எல்லாம் இயேசுப்பா ஆண்டவரே அப்பா கொஞ்சம் டெம்பரேச்சர் ஹை ஆனதுனால நிறைய பேர் மரிச்சு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க இயேசுப்பா. ஆண்டவரே ஒருவேளை அது அவங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கலாம். ஆனா அதனால அவங்க நிறைய பேர் மரிச்சு போறாங்க. ஆண்டவரே அப்பா வயது முதிர்ந்தவங்க நிறைய பேர் மரிச்சிட்டாங்கன்ற ஒரு நியூஸ பார்க்க முடியுது ஆண்டவரே. அப்ப அது போலதான் இசப்பா எங்க தேசத்துக்காக நான் உங்க சமூகத்துக்கு வருகிறோம் இசப்பா. ஆண்டவரே எங்க ஜனங்க இசப்பா ஆண்டவரே எங்க தேசத்துல நிறைய சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, நிறைய பிறந்த குழந்தைங்க இருக்காங்க இசப்பா, நிறைய வயது முதிர்ந்தவங்க இருக்காங்க ஆண்டவரே. தேவன் தாமே எங்க தேசத்துக்கு சேமத்தை கொடுக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா நிறைய சூழ்நிலைகள் நிமித்தம், காரியங்கள் நிமித்தம் ஆண்டவரே அப்பா பலவீனப்பட்டு போகிற அநேகர் உண்டு இயேசுப்பா. ஆண்டவரே அப்பா தகப்பன் ஆண்டவரே அப்பா குடும்பத்தோட இல்லாத நிறைய பெரியவர்கள் இருக்காங்க. அப்பா தனிமையில வாழ்ற நிறைய பெரியவங்க இருக்காங்க. அவங்களுக்கு எல்லா ஆண்டவரே நல்ல ஒரு சேமத்தை கட்டளையிட வேண்டுமா நாங்க செபிக்கிறோம் இயேசுப்பா. அந்த சின்ன பிள்ளைங்க, பிறந்த குழந்தைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இயேசுப்பா. அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்ல ஒரு பாதுகாப்பு கட்டளையிட வேண்டுமா நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க ஆண்டவரே அப்பா உங்க ஆண்டவரே விங்ஸனுடைய அண்டர்ல அப்பா எல்லாரையும் கொண்டு வர வேண்டுமா செபிக்கிறோம்ப்பா. தேசத்துல இருக்கிற இசுப்பா எல்லா ஜனங்கள் இசுப்பா ரைட் ஃப்ரம் ஆண்டவரே அப்பா பெரியவங்கல இருந்து அப்பா கடைசி பிள்ளைங்க வரைக்கும் அப்பா எல்லாரையும் கத்தாவே ரத்தத்தின் காவல் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் தகப்பனே.
எந்த பலவீனங்களும் சுகவீனங்களும் கத்தாவே இந்த வெயில் உஷ்ணத்தை நிமித்தம் எவ்விதமான பாதிப்புகளும் கத்தாவே பலவீனங்கள் சுகவீனங்கள் கத்தாவே உயிரிழப்புகள் உயிர் சேதங்கள் வராதபடி டாடி நீர் ஒரு விசு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. பிள்ளைகள் எல்லாரும் ரத்தத்தின் காவல் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். பலத்தினாலும் அல்ல ஒரு ஆக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கத்து சொல்லுகிறார்கள் சொன்ன வார்த்தையின்படி கத்தாம பிள்ளைகள் எல்லாரும் உங்க ரத்தத்தின் காவல் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். வல்லமை ஆவியானோர் கண்ட்ரோல் எடுத்து நடத்துங்க அப்பா. இந்த உஷ்ணம் இசுப்பா ஆண்டவரை குறைக்கப்படக்கூட எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரை. எங்களால முடியாத இசுப்பா ஆண்டவரே அப்பா. இந்த ஆண்டவரே அப்பா கிளைமேட்டிக் சேஞ்சஸ் அப்பா நிறைய பிள்ளைங்களை பலவீனத்துக்குள்ள படுத்தி கொண்டிருக்கிறது. எவ்விதமான சேதங்களும் அசம்பாவிதங்களும் நடந்துடாதபடி என் கத்தை தாம எல்லாருக்கும் நல்ல பாதுகாப்பு கொடுத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் கூட நாங்கள் சொல்லிக்கிறோம். என் கத்தை தாமை பொறுப்பெடுத்து நடத்துங்க. எல்லா சூழ்நிலைகளும் வல்லமை ஆவியான கண்ட்ரோல் எடுத்து நடத்தி காத்துக் கொள்ளும்படியா பிள்ளைகள் எல்லாரும் காவல் ஒப்பு கொடுக்கிறோம். சத்ருவான எவ்விதமான சத்ரு ஆண்டவர் பிள்ளைகளுக்கு சேதங்களை கொடுத்துறாதபடி எங்க எல்லாரையும் நீங்க தேசத்துல இருக்க எல்லாரையும் எங்க ஜனங்களை எல்லாரும் ரத்தத்தின் காவல் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன். கத்தை பொறுப்பெடுத்து நடத்தி காத்துக்கொள்ளும் பலப்படுத்து இயேசுவின் ஜெபிக்கிறோம் சொன்னாலே தகப்பனே. ஆமென் ஆமென். அப்பா நீரே நாங்கள் செபிச்ச செப குறிப்பு கேட்டு ஆமென்றும் ஆமேன் என்றும் பதிலளிக்க போகிறீரே தகப்பனே. அந்த தயவுக்காக நன்றி 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 அப்பா. தொடர்ந்து வந்து செகண்ட் ப்ரேயர் பாயிண்டா வந்துட்டு ஸோ இப்போ நிறையவே நம்ம மெடிக்கல் ஃபீல்டில் வந்து இந்த பணப்புழக்கமானது அதிகமாக இருக்குதுல்ல. ஸோ ஒவ்வொரு பீப்புளும் இதுக்கு ரிப்பன்டன்ஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம செபிக்கலாம். ஸோ நம்ம ஹெல்த் செக்டார்லேயே ஆகட்டும், நம்மளுடைய ஹாஸ்பிட்டல்ஸில் நிறைய ஸ்பிரிட்ஸ் ஆஃப் மணி மைண்டடான பீப்புள் அதிக பேர் நிறைந்து இருக்கிறாங்கல்ல. ஸோ அவங்க எல்லாருமே ஒரு சர்வீஸ் மைண்டடாக மாறலாம் எப்படி இருக்கும்ல. ஸோ அப்படி மாறணும் அப்படின்றதுக்காக நம்ம கிட்ட கேட்கலாம். ஸோ தொடர்ந்து எங்களுக்கு அன்பு நல்ல தகப்பனே அப்பா. நல்ல வேலைக்காக நன்றி தகப்பனே அப்பா. இந்த வேலையிலும் எங்க ஹாஸ்பிட்டல்ஸ்ல எங்க ஹெல்த் செக்டார்ஸ்ல நிறைய பேர் மணி மைண்டடா இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோமே தகப்பனே. ஒரு கேஸ் வந்தாலே அதை பணத்தின் இதுலயே அவங்க பார்க்கிறார்களே ராஜா அப்பா. அந்த இது மாறுவதாக தகப்பனே அப்பா. அந்த பணத்தின் மேல இருக்கிற அந்த நோக்கங்கள் மாறுவதாக ராஜா. எல்லாருமே ஒரு கேரோடு ஒரு கம்பேஷனேட் ஹார்ட்டோடு அவங்க வேலை பார்க்க நீங்க கிருபை செய்வீராக ராஜா அப்பா. அவர்களுடைய வேலைக்கு அவர்கள் உண்மை உத்தமமாக வேலை பார்க்க நீங்க கிருபை செய்யுங்க தகப்பனே. எல்லா மணி மைண்டடையும் நீங்க மாற்றி போடுவீராக ராஜா அப்பா. உங்களுடைய கரோதை டேக் ஓவர் பண்ணுவதாக தகப்பனே அப்பா. எல்லா பணத்தின் ஆசைகள் ஒரு வேறாயிருக்குதுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்களே. அந்த பண ஆசையின் வெறிகள் எல்லாவற்றையும் நீங்க அகற்றி போடுவீராக தகப்பனே. எங்க மருத்துவ துறையோடு விட்டு அது வெளியில போகுவதாக ராஜா. கொஞ்சம் கொஞ்சமாக கார்பரேட்டாக மாறிக்கொண்டு இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோமே தகப்பனே அப்பா. இந்த பணத்தின் ஆசையினால யார் யாரெல்லாம் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலெல்லாம் ஒரு மாற்றம் உண்டாகுவதாக தகப்பனே அப்பா. ஒரு பெரும் மாற்றம் அவர்களுக்குள்ள உண்டாகட்டுமே தகப்பனே. ஒரே பேஷிதிராதாடாரே காராபா அப்பா. நீங்க அற்புதத்தை செய்வீராக ராஜா. எவ்வளவோ பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்ல உள்ளவங்க இந்த பணத்தின் ஆசையினால நிறைய இருக்கலாம். அவர்களுக்கு மத்தியிலெல்லாம் நீங்க அற்புதத்தை செய்யுங்கப்பா. அவர்கள் ஒரு கம்பேஷனேட் ஹார்ட்டோடு இதை எடுத்து செய்ய நீங்க கிருபை செய்யுங்க. மறுபடியும் அந்த பழையது வருவதாக ஒரு சர்வீஸ் மைண்டடா மாறட்டுமே தகப்பனே. ஒரு டிசீஸ் எடுத்தாலே காசுன்ற அந்த நிலை மாறட்டுமே ராஜா அப்பா. உங்களுடைய கரோதை டேக் ஓவர் பண்ணட்டும். இந்த நிலையங்கள் மருத்துவத்துறையே ஒரு மாற்றுதல் நீங்க உருவாக்குவீராக ராஜா அப்பா. உடைய கரத்துல நாங்கள் விட்டு கொடுத்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென்.
ஆமென், ஆமென், ஆமென். சோ அழகா இவ்ளோ நேரம் ஐஸ்பா வந்து நம்மள வந்து காரியங்களுக்காக ஜெபிக்க வச்சாங்க. சோ அடுத்து நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு போறதுக்கு முன்னாடி, சோ இந்த நாளோட போஸ்டர் நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றீங்களா? சோ இந்த நாள் டே 3. சோ இன்னைக்கு வந்து ஆஸ் யூசுவல் நம்ம எப்பவுமே பண்ற மாரி 3 வேளையும் சாப்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பிரிச்சு குடுத்துருக்கோம். சோ 3 வேளையும் வந்து அந்த சாப்டர்ஸ வந்து மெடிடேட் பண்ணுங்க. அதுல வந்து பிரேயர் பாயிண்ட்ஸ் குடுத்திருப்பாங்க. அதேபோல சாங்ஸ்மே அதுல வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ நாட் ஜஸ்ட் த போஸ்டர், நாட் ஜஸ்ட் என்ன சொல்றது, ஒரு ஃபாலோ பண்றதுக்கான ஒரு ரூல் அப்படிலாம் கிடையாது. நீங்க உங்கள ஆவியானவர் எப்படி அந்த டைம்ல பாஸ் பண்ணும்போது எப்படி உங்களை ஜெபிக்க வைக்கிறாரோ, உங்களை ஆண்டவர் என்னென்ன அனுபவங்களுக்குள்ளாக கொண்டு போகிறாரோ, பிகாஸ் இந்த இந்த ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் டேல இருந்து இப்ப வரைக்கும் ஆண்டவர் சொல்ற காரியம் ஒரு நாளும் புது புது மேனிஃபெஸ்டேஷன், ஒவ்வொரு நாளும் புது புது காரியம். வி கேன் ரியலி ஃபீல் இட்ல, நம்மளுடைய ஸ்பிரிட்ல நம்மளால அதை ஃபீல் பண்ண முடியும். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய மேனிஃபெஸ்டேஷன்ஸால ஆண்டவர் நம்மளை நிரப்பிட்டு இருக்கிறாரு. நாட் ஒன்லி இந்த ப்ரேயர், இந்த ஜூம் லிங்க்ல நம்ம ஜாயின் ஆயிருக்கிற இந்த ப்ரேயர்ல மட்டும் இல்ல. அண்ணா ஷேர் பண்றீங்களா? இந்த ப்ரேயர்ல மட்டும் இல்ல. பட் ஆனா வந்து நீங்க பர்சனலா, ஏன்னா இட்ஸ் 21 days ஃபாஸ்டிங் வார்ஃபேர் ப்ரேயர். ஸோ நீங்க பர்சனலா அவருடைய சமூகத்துக்கு போகும்போதும் அவர் உங்களோட இடைப்பட அவர் ஆசை உள்ளவரா இருக்கிறார், உங்களோட பேச ஆசை உள்ளவரா இருக்கிறார். ஸோ இந்த நாளோட போஸ்டர் மேபி உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க, ஆர்எல்ஸ் உங்களுக்கு வந்து சாட் பாக்ஸ்ல வந்து அந்த போஸ்டரோட இமேஜ் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ குரூப்லயுமே வந்து உங்களுக்கு வந்து அதை போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்து இந்த நாள் I encourage everyone to pray. I encourage everyone to go to God's presence and to speak with God. So ஆண்டவரோட இடைப்பட்டு ஆண்டவருடைய புதிய அனுபவங்களுக்குள்ளாக செல்கிறதற்கு உங்க எல்லாரையுமே நான் வந்து என்கரேஜ் பண்றேன். ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம வந்து வேர்ட் ஆஃப் காட்குள்ள வந்து கடந்து போக போறோம். ஸோ நம்ம மத்தியில இருக்கிற பிரதர் கிறிஸ்டோபர் ஜேம்ஸ் அண்ணா வந்து நம்மளோட இயேசுப்பாவோட வார்த்தையை அந்த நாள்ல ஷேர் பண்ண போறாங்க. ஆயுதத்தை எடுத்துக்கோங்க. போன்ல பாக்குறேன் அப்படிலாம் இது பண்ணாதீங்க. ஆயுதத்தை எடுத்துக்கோங்க, ஒரு நோட் பேட் எடுத்துக்கோங்க. இயேசுப்பா நம்மளோட பேச போறாங்க, இயேசுப்பா நம்மளோட இடைப்பட போறாங்க. உங்களுடைய செவிகள், உங்களுடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் இந்த வேலையில அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு அவருக்காக காத்திருப்போம். நிச்சயமா இயேசுப்பா நம்மளோட பேசுவாங்க. சோ ஓவர் டு பிரதர் கிறிஸ்டோபர் ஜேம்ஸ் அண்ணா. தேங்க்யூ ஜென்சி. பிரைஸ் லார்ட் ஆல். ஸ்தோத்திரம். 21 நாள் நம்ம ரீஸ்டோரேஷன் வித் காட் அப்படிங்கிற ஒரு தலைப்போட நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் தேவனோட வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். கர்த்தரோட நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டாவதாக. நம்ம ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்து ராஜா, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்கள் ராஜாதி ராஜாவை நன்றி செலுத்துகிறோம்பா. சர்வசிரஸ்க்கு எஜமானனை நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களை பலப்படுத்துகிறவரை நன்றி செலுத்துகிறோம். எங்களை உருவாக்குற பரிசுத்தாவை நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆளுகை செய்கிற பரிசுத்தாவியானவரை நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சர்வசிரஸ்க்கு எஜமானாகிய தேவனே ஸ்தோத்திர யெகோவா ஈரே ஸ்தோத்திர செலுத்துகிறோம். எல்ஷடாய் ஸ்தோத்திர செலுத்துகிற யெகோவா ஷாሎም ஸ்தோத்திர செலுத்துகிறோம் தகப்பனே. மீண்டும் ஒரு விஷயாக தகப்பனே, எங்க எல்லாரும் இந்த தகப்பனே இந்த மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க எல்லாரும் இந்த தகப்பனே உங்களுடைய கரத்துல எங்களோட ஆவி ஆத்மா சரீர உடமைகளை அர்ப்பணிக்கிறோம். மீண்டும் ஒரு விஷயாக தகப்பனே, நீங்க பரிசுத்தப்படுத்துங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்களுடைய தகப்பனே ஸ்தோத்திரம் தகப்பனே, பொன்னான பாத்திரமாக எங்களை உருவாக்கி வாழாம் பொழுது மீண்டும் ஒரு விஷயாக தகப்பனே எங்களை புதுப்பித்து தகப்பனே உங்களோட ராஜ்யத்துக்காக பிரோஜனமாக எங்களை பயன்படுத்துங்க. இந்த நாளிலும் தகப்பனே மனிதர்களை மறந்து தகப்பனே எங்களை ஒவ்வொருத்தரோடு கூட நீங்க பேசுங்க, இறப்படுங்க. உங்க வசன வார்த்தையினால் எங்களை தகப்பனே உயிர் பெற செய்யுங்க. எங்களை ஒவ்வொருத்தரோடு கூட நீங்க பேசுங்க, இறப்படுங்க. ஏசு கிறிஸ்து நாமத்துல கேட்டு அர்ப்பணிக்கிறோம் பரலோக பிதாவே. ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஸ்தோத்திரம். நம்ம லாஸ்ட் சாட்டர்டே வந்துட்டு இந்த காரியத்தை குறித்து நான் ஜெபம் பண்ணுகிறப்போ இந்த மாதிரி திங்கட்கிழமை வேர்ட் ஆஃப் காட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்துருந்து நாங்க உபாசம் இருந்து ஜெபம் பண்ணி கிடந்தோம். அப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை வந்துட்டு தானியேல் அப்படிங்கறதும் கொடுக்கப்பட்டுச்சு. நான் வந்து அன்னைக்கு காலையிலேயே நம்மளுடைய வேத தியானத்துல தானியேல் 1-6 போட்டிருக்கிறாங்க அப்படிங்கறத நான் அப்போ வரைக்கும் அந்த மெசேஜ் பார்க்கல. பெனியல் பிரதர் கால் பண்ணி சொன்னாங்க. நாங்க உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஜெபம் பண்ணிக்கிறப்போ முடிஞ்ச உடனே எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை தானியேல். அதுக்கப்புறம் நான் தானியேலை எடுத்துட்டு தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அன்னைக்கு நைட்டு தான் மறுபடியும் நாங்க பாக்குறோம். அன்னைக்கு வேத தியானம் மீட்டிங்லேயே தொடர்ந்து கொடுக்கப்பட்டதே தானியேல் 1-6 தான் அன்னைக்கு சாட்டர்டே கொடுக்கப்பட்டிருந்தது. அதனால கர்த்தரோட நீங்க ஏற்கனவே நீங்க தியானிச்சிருப்பீங்க. நம்ம
குயிக்கா இந்த தானியலை குறித்து நம்ம உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம இந்த பேச போற காரியங்கள் ஏற்கனவே நீங்க தியானிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால, இந்த காரியங்கள் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். தானியேலோட வாழ்க்கையில நம்ம ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த 4 வாலிபர்களும் நமக்கு எதுக்கு உதாரணமா இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த நாட்கள்ல புதிய ஏற்பாட்டின் நாட்கள்ல நம்ம பாவத்திலிருந்தும், நம்மளுடைய உலகத்தின் வழிகளிலிருந்தும் விலகி, தேவனுடைய ராஜ்யத்துக்காக, தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம எப்படி தேவன் வாழணும்னு விரும்புகிறாரோ, அதற்கு ஒரு முன்னுதாரணமாக அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, பழைய ஏற்பாடு காலத்துல இருந்தாங்க. பழைய ஏற்பாடு காலத்துல நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்க வந்து ஒரு அந்நிய தேசத்துல அடிமைகளா இருக்கிறாங்க. அங்க வந்து பாவம் நிறைந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும், ஈவன் அவங்களுக்கு ஒரு அதிகாரம் இல்ல, ஒரு அடிமையா இருந்த சூழ்நிலைகளிலும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தேவனுக்காக அவங்க ஒப்பு கொடுத்து வாழ்ந்தாங்க. நம்ம இத அ யோசிக்கிறப்போ நம்ம நம்ம இப்போ தியானித்துக் கொண்டிருக்கிறது தேவனோடு ரீஸ்டோரேஷன் வித் காட் அப்படிங்கிற ஒரு தலைப்புல நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பகுதி எப்படி நமக்கு இதுக்கு மேப் ஆகும் அப்படின்னு பார்க்கிறப்போ, எனக்கு தேவன் ஒரு 4 காரியங்கள் உணர்த்துனாங்க. அவங்க வந்து இப்போ அவங்களோட வாழ்க்கைய பார்த்தோம் அப்படின்னா, அ நம்ம மனம் திரும்பி நம்ம ரீஸ்டோரேஷன் வித் காட் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இல்லாம எப்பயுமே அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தேவனோடு ஒரு கனெக்டடான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அது வந்து நம்ம ஒரு 4 காரியங்கள அவங்களோட வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொண்டு, அவர்கள நம்ம ஒரு முன் உதாரணமா நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா எடுத்துக்கொள்ளலாம். சரியா? நான் பேசப்போற ஃபர்ஸ்ட் காரியம் வந்துட்டு, அவங்க வந்து அந்நிய மனிதர்களிடத்துல என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நல்ல சாட்சி பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. நம்ம அவங்க நெறைய காரியங்கள் பார்க்கிறோம். அவரோட ராஜா வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா, அவங்கள குறித்து சாட்சி குடுக்குறாங்க. ஆ அவங்க ஈவன் அவங்களுடைய எதிரிகளே அவங்கள குறித்து என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா, சாட்சி குடுக்குறாங்க. நம்ம வாசிப்போம். தானியேல் 6:5 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனைப் பற்றிய வேறு விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தாலொழிய, அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்கக் கூடாது என்றார்கள். இது யார் பேசுறாங்க அப்படின்னா, அந்த இவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, இவங்களுடைய எதிரிகள் தானியேல எப்படி என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம குற்றப்படுத்தி அவரோட பொசிஷன்ல இருந்து தள்ளலாம் அப்படின்னு நெனைக்கிற ஒரு ஒரு தானியேல் மேல ஒரு பொறாமை கொண்டு இவர தள்ளி விடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டிருக்கிற மனிதர்கள் பேசுகிற வார்த்தை இது. அ ஏன் அப்படின்னா 6:3ல சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தபடியால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, அ தரியு ராஜா என்ன பண்றாரு, ஒரு 120 தேசாதிபதிகள நியமிக்கிறாரு. அவங்களுக்கு மேல ஒரு 3 பிரதானிகள். அந்த 3 பிரதானிகள் என்ன செய்றாங்க, ராஜாக்கு ரிப்போர்ட் பண்றாங்க. அந்த 3 பிரதானிகள்ல ஒருத்தர் தான் அந்த தானியேல். சரியா? அந்த அளவுக்கு என்ன செய்றாங்க அப்படின்னா, அவரு வந்து உயர்த்தப்பட்டிருக்கிறாரு. ராஜாவிடத்துல நற்சாட்சி பெற்றனால உயர்த்தப்பட்டிருக்கிறாரு. இப்போ வந்து இத யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த நாட்கள்ல நம்ம தேவனுடைய பிள்ளைகளா ஒரு தானியேலாக, ஷாத்ரக், மேஷக், ஆபேத்நேகோ வாழ அழைக்கப்பட்டிருக்கிற நம்ம, நம்ம வேலை ஒரு படிக்கிற இடத்துலயோ, நம்ம வேலை ஸ்தலங்களிலோ நமக்கு எப்படிப்பட்ட ஒரு சாட்சி இருக்குது? நம்ம எப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்றோம் அப்படிங்கிறத என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம ஒரு தடவ என்ன செஞ்சுருவோம்னா, எக்ஸாமின் பண்ணி பார்த்துக்கிடுவோம். சரியா? இப்படிப்பட்ட அவங்க சொல்றாங்க தானியேல குறித்து, கூட இருக்கிற ராஜா சொல்றாரு, அவன வந்து என்ன செய்யணும்னா, இதுக்கு மேல உயர்த்தணும். தேசத்துக்கு அதிகாரி ஆக்கணும். ராஜாக்கு அடுத்த பொசிஷனுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் ராஜா யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்துல இவங்க பொறாமைப்பட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு காரியமும் என்ன செய்யல அப்படின்னா, அப்பொழுது பிரதானிகளும், தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. நம்ம நம்ம படிக்கிற காரியம் ஒரு உலகத்தின் காரியம் இருந்தாலும், வேலை செய்யற காரியம் ஒரு உலகத்தின் காரியம் இருந்தாலும், உலகத்தின் மத்தியில வாழ்ந்தாலும், நம்ம குறித்து சாட்சியின் ஜீவியம் எப்படி இருக்குது? நம்ம அத ஒரு யோசிச்சு பார்ப்போம். நம்ம இப்போ வேலை ஸ்தலங்கள்ல வந்து நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா, நம்ம ஒரு நல்ல நெருங்கிய நண்பர விட்டுட்டு, மத்தவங்க இடத்துல நம்மளோட பத்தி ஒரு ஃபீட்பேக், நம்ம ஒரு சாட்சி நம்ம கேட்டோம் அப்படின்னா, நம்மள பற்றி ஒரு எப்படிப்பட்ட நல்ல ஒரு சாட்சி சொல்லுவாங்களா அப்படிங்கிறது
ஒரு சின்ன கேள்விக்குறிதான். நம்ம படிக்கிற இடத்துலயோ நம்ம டைரக்டா கேட்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா வேணா செக் பண்ணி பார்க்கிறோம். எல்லார்ட்டையும் என்ன குறித்து எப்படி ஒரு சாட்சி இருக்குது, அவங்க என்ன குறித்து என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது. ஆனா அந்த ஒரு பொய் சாட்சி இந்த இவங்கள மாதிரி பிரதானிகள் மாதிரி பொய் குற்றச்சாட்டு சாட்டுறவங்க ஒரு சில பேர் இருப்பாங்க. அந்த குற்றச்சாட்டுகளை நம்ம நிரூபிச்சிடும். உண்மையாவே நம்மளை குற்றப்படுத்துற அளவுக்கு நம்ம உண்மையான குற்றப்படுத்துற அளவுக்கு நம்ம வாழ்க்கையில ஏதாவது காணப்படுதா? நம்ம உண்மையுள்ளவர்களா இருக்கிறோமா? தானியேல்ட்ட, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எல்லார்ட்டயும் காணப்பட்ட இன்னொரு முக்கியமான காரியம், அவங்க உண்மையுள்ளவங்களா இருந்தாங்க. உண்மையுள்ளவங்களா இருந்தனாலதான் என்ன செய்றாங்க அப்படின்னா, ஒரு உயர்வு வந்த பிறகு கன்சிஸ்டன்டா என்ன செய்றாங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்த உயர்வு போய்க்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஒரு உண்மை நம்ம என்ன செய்யறோம்னா, நம்முடைய படிக்கிற இடத்திலும் மற்ற மற்ற ஆண்டவர் அறைய ஜனங்கள் மத்தியில ஒரு சாட்சியா இருக்கணும். நம்ம படிக்கிற இடத்திலும் சரி, வேலை ஸ்தலங்களிலும் சரி, நம்ம குறித்து ஒரு சாட்சியான ஒரு ஜீவியம் வாழ்கிறவர்களா இருக்கணும். மற்றவங்க நம்ம இல்லாத நேரத்திலும் நமக்கு வந்து பொய் குற்றச்சாட்டு சாட்டுவர்களை தவிர உண்மையான குற்றச்சாட்டு நம்ம மேல சாற்ற முடியாதபடி அப்படி ஒரு உண்மையான ஜீவியம் வாழுகிறப்ப என்ன செய்ய முடியும் அப்படின்னா, தேவனோடு நம்ம நடக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தெரிந்து கொள்ளலாம். மத்தபடி நம்ம இன்னும் அநேக நல்ல காரியங்களை குறித்து என்ன செய்யறோம் அப்படின்னா, தானியேல் குறித்து நம்ம கேள்விப்படுகிறோம். நிறைய வசனங்கள் இருக்கு. நம்ம 1:20 என்ன செய்றாங்க அப்படின்னா, ஞானத்திலும் அறிவிலும் புத்தியிலும் என்ன செய்றாங்க அப்படின்னா, அந்த தேசத்தில் உள்ள எல்லார காட்டிலும் 10 மடங்கு சாமர்த்தியம் உள்ளவனாக ராஜா வந்து என்ன செய்யறாருன்னா இவங்களை பாக்குறாரு. அந்த அளவுக்கு ஞானத்தை பெற்றுக்கொள்கிற அளவுக்கு நம்ம என்ன செய்யறோம்னு ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கை வாழுகிறோமா? அவங்களுக்கும் நமக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இல்லை. அவங்க ஒரு இன்னொரு தேசத்துல அடிமை இருக்கிறப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவங்க தேவனோடு உள்ள உறவுல சரியா இருந்தனாலதான் என்ன செய்ய முடிஞ்சது அப்படின்னா, இப்படிப்பட்ட நற்சாட்சிய ராஜாவினிடத்துல இருந்தே பெற முடிஞ்சது. சரியா? இப்ப நம்ம அதே ஒரு வாழ்க்கை தான் வாழுகிறோம். நம்மளால நம்ம இருக்கிற ஸ்தலங்களில படிக்கிற இடங்களிலோ, படிக்கிற ஸ்தலங்களிலோ, வேலை ஸ்தலங்களிலோ நம்ம வந்து நம்மளோட தேவனோட ஆவியை பெற்றிருக்கிறோம். இவங்க கூட தேவன் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஒரு சாட்சி நம்மளால பெற முடியுமா? நம்மளுடைய ஞானத்தினால, நம்முடைய அறிவினால, நம்முடைய குணாதிசயங்களை காட்டுறதுனால இவங்க வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா, இவங்க கிறிஸ்தவங்க. இந்த இந்த நபர் கிறிஸ்தவர் வந்து அவர் கிறிஸ்தவரு. அவர்ட்ட இருந்து வெளிப்படுகிற அவருடைய ஞானம் வந்து ஒரு பெரிய ஞானம். அவருடைய குணாதிசயம் இயேசுவை போல இருக்குது ஒரு சாட்சி பெற முடியுமா அப்படிங்கிறத என்ன செய்யணும்னா, நான் வந்து என்ன செய்யணும், பரிசோதித்து பார்த்துக்கணும். அப்படி நீங்க ஒவ்வொருத்தரும் அப்படிப்பட்ட ஒரு அறிவியல ஞானத்தினாலும் தேவனிடத்தில் பெறக்கூடிய ஒரு ஸ்தானத்திலையும் மற்ற மனிதர்களிடத்துல உண்மையா குற்றம் சாட்டப்படாத உண்மையிலே குற்றம் சாட்டப்பட ஒரு வாழ்க்கை வாழுகிறோமா அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் என்ன செய்யுங்க அப்படின்னா பரிசோதித்து பார்த்து கொள்ளுங்க. சரியா? அடுத்து ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பத்தி பாக்குறோம். தானியேல் 3:28 அந்த வசனங்கள் படிக்கிறப்பே நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஒரு விசுவாசம் வளர்கிறது. நான் வாசிக்கிறேன். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனைத் தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூசண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும், எந்த ஜாதியானும், எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும். இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை அப்படிங்கிற நம்ம வாழ்க்கையை பார்த்து மத்தவங்களுக்கு என்ன செய்யணும், தேவன் எப்படி செயல்படுகிறாரு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு 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 பயம் உண்டாக்கத்தக்க ஒரு வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வாழ பிரயாசம் எடுக்கணும். அதுக்கு அடுத்து பார்க்கிற 2வது ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா ஏற்கனவே சொல்லப்பட்டு உண்மை உள்ளவர்களா இருக்கிறாங்க. வேலை ஸ்தலங்களிலோ நம்ம படிக்கிற இடத்துல ஒரு ஒரு சரியான நேரத்துக்கு போறோமா, ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழுகிறோமா, வேலையில நம்ம உண்மையா இருக்கிறோமா, படிக்கிற விஷயத்துல உண்மையா இருக்கிறோம் அப்படிங்கறத என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், பரிசோதித்து பார்த்துக்கணும். அடுத்து வந்து என்ன செய்யறாங்கன்னா, மரணமே வந்தாலும் என்ன செய்யறாங்கன்னா, தேவனுடைய பிரமாணத்துக்கு நாங்க என்ன செய்யணும், ஒவ்வாத காரியத்தை நம்ம வந்து என்ன செய்ய மாட்டோம் அப்படிங்கிற ஒரு உறுதியான ஒரு தீர்மானத்துல அவங்க என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பின் விளைகள் எதுவா இருந்தாலும் சரி, நம்ம மரணமே வந்தாலும் சரி என்ன செய்யணும், தேவனுக்கும் அவரோட வார்த்தைக்கும் உண்மையா இருக்க வேண்டுங்கிற ஒரு உறுதியான மனப்பான்மை, அவரோட அவரோட பிரமாணங்கள் வந்து விலகக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்மானம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களா இருந்தாங்க. நம்ம நம்ம இந்த காரியத்துல என்ன செய்றோம்னா, ரிப்பன்டன்ஸ் அப்புறம் ரிஸ்டோரேஷன் வித் காட் அப்படிங்கிறத என்ன செய்றோம் அப்படின்னா, நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம்.
நம்ம ஒரு சில நேரங்கள்ல நம்ம யோசிச்சு பார்க்குறோம்னா, ஏன் நமக்கு வந்து இந்த ஒரு ஒரு அப்பப்போ ஒரு விழுகல காரியங்களுக்கு நேரா போகுறோம் அப்படின்னு ஆ பார்க்கறதுக்கு என்ன செய்றோம்னா, ஒரு சின்ன கதைய வந்து ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்துனார். சண்டே ஸ்கூல்ல நான் கேட்ட கதை. ஒரு பையன் இருக்கிறான். அவனுக்கு என்ன செய்றான் அப்படின்னா, அதிகமா சாக்லேட் சாப்பிட்டதுனால அவருக்கு பல்லுல ஒரு இன்ஃபெக்ஷன். அதனால டாக்டர் என்ன சொல்றாங்க, "இனிமேல் சாக்லேட்டே சாப்பிடக்கூடாது" அப்படின்னு சொல்றாங்க. அந்த பையன் கேட்க மாட்டேங்கிறான். அவங்க அப்பா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஃபாரின் சாக்லேட் வந்து வாங்கிட்டு வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா, அ அவர பரிசோதிக்கிறேன். "நீ வந்துட்டு என்ன இனிமேல் சாப்பிட மாட்டியான்னு" கேட்கறாங்க. நான் சாப்பிட மாட்டேன்னு அவர் சொல்றாரு. அவர பரிசோதிக்கிறதுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, அவரு உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கிறாரு. என்ன செய்றாங்க அப்படின்னா, "இந்த ஃபாரின் சாக்லேட் இங்க வைக்கிறேன். நான் அப்பா வேலைக்கு போறேன். என்ன செய்றேன் அப்படின்னா, நீ வர்ற வரைக்கும் என்ன செய்யக்கூடாதுன்னா, வந்து பார்ப்பேன் நானு. அந்த சாக்லேட் வந்து என்ன செஞ்சிருக்கணும், அப்படியே இருக்கணும். ஆ அப்படின்னு சொல்லி உன்னை பரிசோதிக்கிறேன்" அப்படின்னு சொன்னாரு. இவரு வந்து என்ன செய்றாருன்னா, அ அப்பா இப்படி வச்சுட்டு பின்னாடி வச்சுட்டு போயிடுறாரு. உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா கொஞ்ச நேரத்துல என்ன செய்யல அப்படின்னா, அவருக்கு அது என்ன அப்பா நம்மள சாப்பிடக்கூடாதுன்னு தானே சொன்னாரு. பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாரு. என்ன சாக்லேட்? ஃபாரின் சாக்லேட்ன்னு சொன்னாரேன்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்கன்னா, அத திரும்பி பார்க்குறாரு. அப்புறம் என்ன பண்ணிட்டாரு, அப்பா நம்மள சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. சும்மா அது என்ன சாக்லேட்ன்னு எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாரு அப்படின்னா, எடுத்து கையில எடுத்து இப்படி பார்க்குறாரு. ஆஹா! என்ன நல்ல ராப்லாம் இருக்குதே! அ அழகா இருக்குது. சரி, சரி. ஓகே. ஆனா என்ன செய்யக்கூடாது, அப்பா நம்மள சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வச்சுர்றாரு. மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு ஒரு ஆர்வம் தாங்க முடியல. நம்ம நம்ம எவ்வளவோ சாக்லேட் சாப்பிட்டுருக்கிறோம். ஆனா நம்ம அது உள்ள எப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட வேண்டாம், சாப்பிட மாட்டோம். ஆனா நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா, அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம். என்ன கலர்ல ரொம்ப டார்க் ப்ரவுனா இருக்குதா? அல்லது பிளாக்ல இருக்கா? எடுத்து பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றோம், அடுத்த நாள் ஆனா நம்ம சாப்பிட மாட்டோம். அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாருன்னா, அடுத்து என்ன பண்றாரு, அத கவர பிரிச்சு என்ன செய்றாருன்னா பார்க்குறாரு. அடுத்து அப்படியே படிப்படியா என்ன பண்றாரு, நம்ம வந்து என்ன செய்றோம் அப்படின்னா, நம்ம லைட்டா அப்பாவுக்கு தெரியாத மாரி லைட்டா எடுத்து சாப்பிட்டுட்டு, நம்ம அப்படியே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாரு அப்படின்னா, இங்க கொஞ்சம், அங்க கொஞ்சமா டேஸ்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிருது அப்படின்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாரி தான். உள்ள கொஞ்சம் உள்ள நுழைஞ்சிருச்சு அப்படின்னு நெனச்சோம் அப்படின்னா, அவரு சாக்லேட்டையும் சாப்பிட்டு முடிச்சுட்டாரு. அது மாரி தான் நம்மளோட இந்த நாட்கள்ல நம்ம விழுகிற ஒரு க இவரு இவர் விழுகிறதுக்கு எது காரணமா இருந்துன்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அவரு ஒரு சின்ன ஒரு இது டேஸ்ட் பண்ணாரே, அது அவர் விழுகிறதுக்கு காரணமா இருந்ததா? ஆ அல்லது நம்ம வேற என்ன காரணமா இருந்து சாட்ல போடுங்களேன். சாட்ல அவரு இந்த சாக்லேட்ட அவரு சாப்பிடுறதுக்கு எது காரணமா இருந்தா? ஒரு சின்ன லேட்டா டேஸ்ட் பண்ணாரு. அது காரணமா? என்ன காரணமா இருந்தது? அப்படிங்கிறத சாட்ல போடுங்களேன். ஓகே. சரியா? ஆக்சுவலா பார்த்துட்டோம் அப்படின்னா, அவரு ஃபர்ஸ்ட் டைம் அவர் அப்பா என்ன சொல்ட்டாருன்னா, சாக்லேட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ட்டாரு. இவரும் சாப்பிட மாட்டேன்ட்டாரு. சாப்பிட தான் போறதில்ல. அப்புறம் எதுக்கு அவர பார்க்குறாரு. சரியா? நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே சரியா? நம்ம வந்துட்டு இப்போ நான் ஒரு பிராக்டிகலா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஆ ரொம்ப நாளுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பத்துல இந்த இந்த Instagram இந்த மாரிலாம் வர ஆரம்ப நாட்கள்ல எனக்கு என்ன செய்றேன் அப்படின்னா நெறைய கிறிஸ்தவர்கள் சொல்ற காரணம் அல்லது நெறைய கிறிஸ்தவர்கள் வந்துட்டு, ஏன் ஒரு தவறான காரியத்துக்கு போறோம்ன்னு சொல்ற காரணம் அப்டின்னா, ஒரு ரிலாக்சேஷன். ஒரு பிரஷர்லேருந்து என்ன செய்றோம் அப்டின்னா, படிக்கிறவங்க வந்து ஒரு படிக்கிற பிரஷர்லேருந்து ஒரு ரிலாக்சேஷன். நம்ம உலகத்தின் காரியங்கள லைட்டா பார்க்குறேன் அப்டிங்கிறது. நம்ம வேல பார்க்குறவங்களும் அந்த மாரி சொல்றாங்க. ஆக்சுவலா நான் வந்து ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில கடந்து போய்க்கிட்டு இருந்தேன். சில வருடங்களுக்கு முன்பாக. என்ன செய்றேன்னா, என்னோட வீட்ல வந்து அடுத்தடுத்து மரணமா இருந்தது. சரியா? அடுத்து அதே நேரத்துல பொய் குற்றச்சாட்டு சாட்டப்பட்டு என் மேல கேஸ் நடந்துகிருந்தது. பொய் கேஸ் போட்டு நடந்துகிருந்தது. ஆ அதே நேரத்துல வேலையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரே நேரத்துல என்ன செய்யுது அப்டின்னா, இவங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து இவங்கள வீட்ல உள்ளவங்கள என்ன செய்யணும் அப்டின்னா, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வரணும். அவங்க தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் ஈவினிங் என்ன செய்வேன் அப்டின்னா, வக்கீல்ட்ட ஃபோன் பண்ணி பேசுவேன். இந்த காரியங்கள் இருக்குதுன்னு ஃபோன் பண்ணி பேச, அவரு அந்த டாக்குமெண்ட் குடுங்க, இந்த டாக்குமெண்ட் குடுங்க அப்டின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் என்ன செய்றேன், வேலைய ஆரம்பிப்பேன். வேலையில போனோம் அப்டின்னா, அங்கேயும் பிரஷரா இருக்கும். என்ன செய்வேன் அப்டின்னா, 1 நாள் 2 நாள் இல்ல, ஒரு மாசம் ஃபுல்லா என்ன செய்வேன் அப்டின்னா, நைட் ஷிஃப்ட் பார்க்குற மாரி இருக்கும். இப்படி என்ன செய்வாங்க, ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு மாரி வருவாங்க. இப்படி ஒரு நாள் பிரஷர் போகும். அடுத்த நாள் என்ன செய்வேன் அப்டின்னா, அதுக்கு அடுத்த நாள் எந்திரிச்ச உடனே என்ன செய்வேன் ஹாஸ்பிட்டல் போக, இப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறப்ப என்ன செய்வேன் அப்டின்னா, ஒரு பயங்கர ஒரு பிரஷர், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் போறப்ப என்ன செய்யுது அப்டின்னா, எனக்கு ஒரு நேரத்துல வந்து என்ன செய்யுது, தூங்குறப்பலாம் என்ன செய்யுது, நான் தூங்க போறேன் அப்டின்னு நினைச்சேன்னா, ஒரு இருதயம் ஆ
ரொம்ப ப்ரெஷர்ல நமக்கு இன்னைக்கு அப்படியே நைட் தூங்குறப்ப அப்படியே இறந்துருவோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கர ப்ரெஷரா இருக்கும். அப்ப என்ன செஞ்சிடும் அப்படின்னா, டக்குன்னு எந்திரிச்சுட்டு என்ன செய்யணும், சும்மா ஒரு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஏதாவது சும்மா பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா வந்து என்ன செய்றோம்னா, அந்த இன்ஸ்டாகிராம் வந்த புதுசு. சும்மா அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்னா, நம்ம வந்து என்ன செய்றோம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும். இன்ஸ்டாகிராம், இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் அதெல்லாம் என்ன செய்றாங்கன்னா, நம்ம எத அதிகமா பார்க்குறோமோ, அதான் என்ன செய்வாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ரீக்வென்ட்டா குடுத்துட்டே இருப்பாங்க. அப்படிதான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நம்ம கிறிஸ்டியன் சாங்ஸ் என்ன செய்றோம், கிளிப்பா வந்துகிட்டு இருக்குது. அப்புறம் ஒரு சில காமெடி, கிரிக்கெட் இந்த மாரி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்போ வந்து என்ன செய்றேன், நைட்டு நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். பயங்கர பிரஷர். ஒரு 3 மணிக்கு ஒரு 4 மணிக்கு நைட் வேலை பார்க்குறேன். ஒரு 5 மினிட்ஸ் என்ன செய்றேன், சும்மா பார்ப்போம்ன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்படியாவது இந்த பிரஷர்லேருந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன செய்றேன்னா, அப்போ வந்து என்ன செய்றேன், ஒரு தேவையில்லாத காரியம் ஒரு ஒரு வருது. நான் ஏற்கனவே பயங்கர பிரஷர்ல இருக்கிறேன். அப் அப்ப என்ன செய்யலன்னா, நான் உடனே என்ன செய்யல அப்டின்னா, அத டக்குனு ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போகல நான். ஆனா, அப்படியே ஒரு ஒரு நிமிஷம் அத பார்க்குறேன். அடுத்து என்ன செய்றேன் அப்டின்னா, அத அதுக்கு அடுத்து போறப்போ, அதுக்கு அடுத்து கன்டினியூட்டு ஒண்ணு வருது. அப்பயும் என்ன செய்யலன்னா, அதுலருந்து வெளிய வரல. அந்த ஒரு ரிலாக்சேஷன் ஒரு ஒரு மைண்ட் ப்ரெஷர்ல அத என்ன செய்றேன், லைட்டா பார்க்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் என்ன செய்றேன் அப்டின்னா, அது கன்டினியூவா அத ஒரு சில நேரங்கள்ல, ஒரு மணி நேரத்துல பார்க்குற மாரி ஒரு சூழ்நிலை வந்தது. அதுக்கடுத்து நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா, அந்த ஓகே நம்ம வந்து மைண்ட் ரிலாக்ஸா தூங்க போறோம்னா, நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா, நம்ம ஓகே நம்ம வந்து தூங்குற ரெடியா ஆகுறோம். தூங்கிட்டு எந்திரிக்கிறோம். அப்படியே ஒரு சில நாட்கள் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ, எனக்கு உள்ள ஒரு துக்கமான ஒரு காரியம் வந்தது. நம்ம என்ன செய்றோம் பண்றது சரியில்ல. அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சேன்னா, ஒரு நாள் தீர்மானம் எடுத்தேன். நம்ம இறந்து அப்படியே படுத்து இறந்தாலும் பரவால்ல. சரியா? நம்ம அவ்வளவு பிரஷர்ல ஆண்டவர்ட்ட ஒப்பு குடுத்த தூங்குறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணி ஒப்பு குடுத்து தான் ஜெபம் பண்ணுவேன். ஒப்பு குடுத்துட்டு தான் நான் ஜெபம் பண்ண போவேன். அந்த ஒரு நாள் நான் தீர்மானம் எடுத்தேன். நான் அப்படியே பிரஷர்ல நமக்கு நீதிமான்கள் நமக்கு என்ன வசனம் சொல்லப்பட்டிருக்குன்னா, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட நமக்கு கர்த்தர் இடம் கொடாமல், சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டு பண்ணுவார்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம கடந்து போற பாதை அவருக்கு தெரியும். இவ்வளவு நமக்கு என்ன செய்யலாம், நம்ம மேல் கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. வீட்ல உள்ளவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க. ஒவ்வொரு மரணமா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒர்க்ல இவ்வளவு பிரஷரா இருக்கு. தனிமையா இருக்கிறோம். இவ்வளவு காரியங்கள் ஆண்டவர் அனுமதிக்காம நமக்கு என்ன செய்யல வரல. அப்படியே நமக்கு இந்த பிரஷர்ல நம்ம இறந்து போய் சேர்ந்தோம்னா போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சேன் அப்படின்னா, குடும்பத்து மத்த காரியங்களை ஒப்பு கொடுத்துட்டு என்ன செஞ்சேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத காரியங்களை அப்ப அன்இன்ஸ்டால் பண்ணதுதான். எனக்கு பர்சனலா என்ன செய்ய மாட்டேன்னா, நான் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றேன். இந்த ஷார்ட் வீடியோஸ், இந்த ஷார்ட்ஸ், ரீல்ஸ் இந்த காரியங்களை என்ன செய்யணும், மனிதனோட பொதுவாவே எல்லாரோட மூளை எனக்கு தான் மழுங்கடிக்குது. இந்த மாதிரி காரியங்களை என்ன செய்ய அப்படின்னா, முடிஞ்ச அளவு நான் தவிர்க்க முடிஞ்ச என்னோட போன்ல நான் கம்ப்ளீட் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்புமே இருக்காது. அதையும் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றேன். அது வந்து மூளை மழுங்கடிக்கிறது இல்லாம என்ன செய்யறதுன்னா, நீங்க மேக்ஸிமம் நம்ம என்ன பார்க்கிறோமோ அதுவே கன்டினியூட்டி வந்தாலும், ஒரு சில நேரத்துல பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத அவங்க என்ன செய்றாங்கன்னா, யாருக்குனாலும் அனுப்பதான் செய்றாங்க. நான் கிறிஸ்டியன் சாங்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். கிரிக்கெட் பார்த்துக்கிட்டே ஆனா எனக்கும் தேவையில்லாத ஒரு காரியம் வருது. உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். நீங்க ரிப்பீட்டடா நான் ஒரு காரியத்தையே கிறிஸ்டியன் ரிலேட்டட், வசனம் ரிலேட்டட் பார்த்துக்கிட்டே இருந்தாலும், திடீர்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு காரியத்த என்ன செய்றோம், இந்த சாக்லேட் குடுத்த மாதிரி நம்ம என்ன செய்றாங்க அப்படின்னா, சும்மா ஒரு நாய்க்கு ஒரு பிஸ்கட் போடுற மாதிரி என்ன செய்றாங்க அப்படின்னா, ஒரு நாய்க்குட்டிக்கு பிஸ்கட் போடுற மாரி ஒரு இது சாத்தான் போடத்தான் செய்றான். இந்த மாரி காரியங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. இன்னொன்னு வந்து இந்த தானியேலும் பார்க்குறாங்க அப்படின்னா, மரணமே நேர்ந்தாலும் சாத்ரக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்ற அந்த வார்த்தைகள் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, பயங்கரமா இருக்கும். ராஜாவே, ரேபகாத் நேச்சாரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க அப்படின்னா, தானியேல் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஷாத்ரக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, ரேபகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. இவங்க என்ன செய்றாங்கன்னா, ராஜா முன்னாடி கொண்டு போயிருக்கிறாங்க. அக்கினி சூளையில போட போறாங்க. அந்நேரத்துல சொல்ற காரியம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாக்கி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. நீங்கள் இருக்கிற பொருட்களையே பணிந்து கொள்வதும் இல்லை. அப்படி என்ன செய்றாங்க அப்படின்னா, ஒரு தீர்மானம் எடுக்குறாங்க. எந்த ஒரு விளைவு என்ன ஆனாலும் சரி, மரணமே நேர்ந்தாலும் சரி, என்ன செய்றாங்க, தேவனுடைய பிரமாணத்துக்கு விரோதமான ஒரு காரியத்த செய்ய மாட்டேன். ஒரு சின்ன அளவுல செய்ய மாட்டேன். நானும் ஒரு தீர்மானம் எடுத்தேன். நான் இறந்தே போனாலும் சரி, தூக்கத்துல என்ன செய்யலாம், அவ்வளவு பிரஷர்ல போய் சேர்ந்தாலும் பரவால்ல. ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு விரோதமான ஒரு காரியத்தை பார்க்க மாட்டேன். அந்த ஒரு ஸ்டெப்லயே நீங்க அத ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, தேவையில்லாத காரியங்களுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா, போக மாட்டோம். அப்படி ஒரு வாழ்க்கைய அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, தானியேல், சாத்ரக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன செஞ்சாங்க, வாழ்ந்தாங்க. அதுக்கு அடுத்து நம்ம சீக்கிரம் முடிச்சிருவோம். டைம் முடிய போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நன்றியுள்ள இருதயம் தானியேலுக்கு காணப்படுது. தானியேல் 2:19 வாசிக்கிறோம். அவர் என்ன செய்றாருன்னா, ஒரு ஆ
அவங்க அங்குள்ள சாஸ்திரிகள் எல்லாரையும் நீங்க கனவையும் சொல்லணும், அதோட என்ன செய்யணும், அதோட அர்த்தத்தையும் சொல்லணும்னு சொல்றாரு. அல்லது எல்லாரும் அழிச்சிருவேங்கிற சொல்றாரு. சரியா? அந்த அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தானியேலுக்கு மட்டும் அது வெளிப்படுத்தப்படுது. உடனே நான் வந்து கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் வெளிப்படுத்தினேன் அப்படி ஒரு பெருமையான ஒரு எண்ணத்துக்கு போகாம, உடனே அவர் என்ன செய்றாருன்னா, நன்றி சொல்றார். தானியேல் 2:19 வாசிப்போம். நான் வாசிக்கிறேன். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். அது 20:23 பாத்தீங்கன்னா அவர் ஸ்தோத்திர பலி செலுத்தார். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு இன்னருக்கு சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லிட்டு 20:23 அவரை ஆண்டவர் புகழ்றார். அப்படி ஒரு நன்றியுள்ள இருதயம். இன்னைக்கு அநேக ஊழியக்காரங்க அதிகமா நாங்க இப்போதைக்கு கேட்கிற செய்தி என்னன்னா, ஒரு நன்றி செலுத்துகிற ஒரு இருதயத்தோட இருங்க. நம்ம என்னதான் ஒரு தேவைகள் ஒவ்வொருத்தருக்கும் தேவைகள் அதிகமா இருந்தாலும் என்ன செய்யணும்னா, ஆண்டவருக்கு அப்பப்ப என்ன செய்யணும், நன்றி செலுத்தி இருக்கிற காரியங்களை ஏற்கனவே ஆண்டவர் கொடுத்திருக்கிற காரியங்களுக்கு ஒரு நன்றி உணர்வோடு நன்றி பலி செலுத்துகிற ஒரு இருதயத்தோடு இருக்கிறப்போ, தேவனோட எப்போ என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா, ஒரு கனெக்டடா இருப்போம். ஒரு அவரோட ரீஸ்டோர் பண்ணப்பட்ட ஒரு என்ன செய்வோம் அப்படின்னா, ஒரு ஒரு உறவுல இருப்போம். நான் என்ன செய்வேன் அப்படின்னா, டெய்லி காலை எந்திரிச்ச உடனே என்ன செய்வேன் அப்படின்னா, அந்த ஒரு பாட்டாவது ஒரு 3 சாங் பாடுவேன். ஒரு பாட்டாவது நன்றி செலுத்துகிற ஒரு பாட்டா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நீங்களும் வளர்த்துக் கொள்ளுங்க. நான் என்ன செய்வேன்னா, நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். இந்த பாட்டு டெய்லி காலையில ஆராதனையில என்னோட ஆராதனையில அந்த பாட்டு இருக்கும். காலை எந்திரிச்சோடனே அந்த பாட்டு என்ன செய்யும் அப்படின்னா என்னோட ஆராதனை லிஸ்ட் அந்த மாதிரி டெய்லி அந்த நன்றி செலுத்துகிறத உங்களுடைய தனிப்பட்ட தியான வேலையில ஆராதனை வேலையில அது வச்சுக்கோங்க. சரியா? நன்றி செலுத்துகிற இருதயம் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு ஆண்டவரோடு உள்ள உறவுல என்ன செய்யணும், ஒரு ஒரு கனெக்டடா இருக்கும். நம்ம எப்போ ஆண்டவருக்கு விலகி போறோம் அப்படின்னா அந்த நன்றி செலுத்தாத இருதயம் இருக்கிறப்பதான் என்ன செய்யும் அப்படின்னா உலக காரியங்கள்ல நம்ம போற ப்ரெஷர்ல என்ன செய்யணும், ஆண்டவர் பிரசன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு விலகிறது உடனே கம்ப்ளீட்டா நடக்காது. கொஞ்சம் கொஞ்சமா வரும். ஆனா இந்த நன்றி செலுத்துகிற இருதயம் எப்பயுமே இருக்கிற ஆட்கள் பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவரோடு ஒரு கனெக்டட்ல ரீஸ்டோர் பண்ணப்பட்ட ஆண்டவரோடு உறவுல ரீஸ்டோர் பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. அதனால நன்றி செலுத்துகிற இருதயம் ரொம்ப 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 முக்கியம். எல்லா கிறிஸ்தவர்களும் முக்கியமா ரீஸ்டோர் பண்ணப்பட்ட ஆண்டவரோடு உள்ள உறவுல ரீஸ்டோர் பண்ணப்பட்ட எப்பயுமே ஒரு ரீஸ்டோர் பண்ணப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிற கிறிஸ்தவர்களுக்கு நன்றி செலுத்துகிற இருதயம் முக்கியம். அப்பப்ப நன்றி சொல்லுங்க. எந்த ஒரு காரியத்தை குறித்தாலும் நன்றி சொல்லுங்க. ஒரு தீமை நடந்தாலும் அதுக்கு ஒரு நன்றி செலுத்துகிற ஒரு இருதயத்தை வளர்த்துக் கொள்ளுங்க. அட்லீஸ்ட் ஒன் டைம் ஆகுது என்ன செய்யணும், காலையில உங்களுடைய ஆராதனை வேலையில அந்த ஒரு பாடலா நன்றி செலுத்துற பாடல் இருக்கட்டும். கடைசி பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவரோட என்ன செஞ்சாங்க அப்படின்னா 6:10 லாஸ்ட் வசனம் சொல்லி நான் முடிக்கிறேன். டைம் வந்து முடிய போகுது. 6:10 தானியேல் என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த பொழுதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் வீட்டு அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். கன்சிஸ்டன்சி ஸ்பெண்டிங் டைம் வித் காட். சரியா? நம்ம ரீஸ்டோர் பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு என்ன அடிப்படை இருக்குன்னா ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். சரியா? ஒரு நாள் நம்ம 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆண்டவர் ஸ்பெண்ட் பண்றோம். அடுத்த நாள் அப்படியே 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆகி 10 நிமிஷம் அந்த மாதிரி ஒரு இன்கன்சிஸ்டன்டான ஒரு இது இருக்கிறப்ப என்ன செய்ய நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து ஒரு ரொம்ப கனி கொடுக்கிற ஒரு காரியமா ஆண்டவர் ரீஸ்டோர் பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்மளால வாழ முடியாது. ஒரு கன்சிஸ்டன்சி முக்கியம். அனுதினமும் என்ன செய்யுங்கன்னா குறைஞ்சது காலையில எழுந்த உடனே முதல் வேலை என்ன செய்யுங்கன்னா குறைஞ்சது ஒரு 1 மணி நேரமாவது ரொம்ப குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரமாவது என்ன செய்யுங்க அப்படின்னா ஆராதனையோடு ஒரு வசனத்தோடு என்ன செய்யுங்க அப்படின்னா ஆண்டவரோடு கன்சிஸ்டண்டா ஸ்பெண்ட் பண்ணுங்க. கன்சிஸ்டண்டா ஆண்டவரோடு ஒரு உறவு இருக்கிறப்ப என்ன செய்யும் அப்படின்னா நல்ல ஒரு நமக்கு என்ன செய்யணும், தேவனோடு என்ன செய்யணும், நல்ல ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு உறவு இருக்கும். சரியா? அதே மாதிரி ஏற்கனவே சொன்னபடி ஒரு நன்றி செலுத்துகிற ஒரு பாடலாவது உங்களோட ஆராதனையில் இருக்கட்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ சோ மச். சோ ஆண்டவர் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விசுவாசிக்கிறேன். ஓகே. ஸோ நம்ம வந்து லாஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆஃப் ப்ரேயர்க்குள்ள நம்ம வந்து வந்திருக்கிறோம். நம்ம வந்து முடிக்க போகிறோம்.
ஐ வாண்ட் டு ரிமைண்ட் சம்திங். இந்த நாள்ல நம்ம கேட்ட விஷயங்கள், இந்த நாள்ல அண்ணா சொன்ன காரியங்கள்ல உங்களோட பேசின அந்த பாயிண்ட்டை இப்ப நீங்க சாட்ல போட போறீங்க. எந்த காரியம் ஆண்டவர் உங்களோட பேசினார், ஏன்ட்ட ஆண்டவர் பேசினது, என்னுடைய சாட்சி, நான் இருக்கிற இடத்துல என்னுடைய சாட்சி எவ்வளவு முக்கியம், எப்படி தானியேலை குறித்து அவருடைய எதிரிகள் கூட வந்து டெஸ்டிஃபை பண்ணாங்கல்ல, இப்ப நம்மளோட சாட்சி எவ்வளவு முக்கியமானதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த நாள்ல வந்து அதை பத்தி வந்து காட் வந்து பயங்கரமா வந்து இன்டிமேட் பண்ணாங்க. மேபி அந்த மாதிரி எனி ஃபியூ பாயிண்ட்ஸ் ஃப்ரம் சம்படி இன்னைக்கு அண்ணா சொன்ன காரியங்கள்ல தானியலுடைய வாழ்க்கையில இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? பிகாஸ் ஒன்லி வென் வி டெல் வில் நோ நம்ம எவ்வளோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ அதை லிசன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நமக்கு அப்பதான் தெரியும். சொல்லலாமா? Testimony, grateful to God, consistency. Okay, consistency in God's presence, consistency, praising God. How is my testimonial life? Wow, witness and consistent. So, இன்னொரு காரியம் அண்ணா சொன்னதுல அழகான காரியம் என்னன்னா வந்து, நான் என்னை பார்த்து, அதாவது என்னை பார்க்கிறவங்க வந்து என்னுடைய தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர் அப்படின்றத அறிஞ்சுக்கணும் இல்ல. தானியல் அந்த இடத்துல அவரோட தேவனை பத்தி ப்ரொக்ளைம் பண்ணல, ஒன்னும் சொல்லல. ஆனா தானியலை பார்த்து அந்த ராஜா சொல்லுகிறார், இந்த தேவன் தான் உண்மையுள்ள தேவன், இவருக்கு விரோதமாக பேசுகிற பாஷைக்காரரோ யாரா இருந்தாலும் அவங்களை துண்டித்து போடணும் அப்படின்னு. சோ ஹவு கிரேட்ல. அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் டுடே, இந்த டே, இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. இன்னைக்கு உங்களை பாக்குறவங்க ஈசப்பா யாருன்றத தெரிஞ்சுக்கணும். நம்ம கூட இருக்கிற தேவன் யார் என்பதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாலே இல்ல, நம்ம இருக்கிற இடங்கள்ல ஒரு மாற்றம் வரும். ஆமென். நம்ம இருக்கிற பிளேஸ்ல ஒரு சேஞ்ச் வரணும். நீங்க கேக்குறீங்கல்ல, இஃப் யூ சேஞ்ச், இஃப் யூ ரிஃப்ளெக்ட் காட், உங்க கூட இருக்கிற தேவன் யார் அப்படின்றத நீங்க வெளிப்படுத்தும் போது, அதை மத்தவங்க பார்க்கும் போது இல்ல, தேவனை குறித்து ஒரு பயம் உண்டாகும். என்னது? தேவனை குறித்து ஒரு பயம், தேவன் யார் அப்படின்றத குறித்து அவங்க அறிந்து கொள்வாங்க. ப்ளீஸ் பிராக்டிஸ் இட் டுடே. இந்த நாள் அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. நாளைக்கு நாளன்னைக்கு இல்ல, இன்னைக்கு நீங்க போற பிளேஸ்ல அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. அதே போல ஒரு டைமும் உங்களுடைய சாட்சியை கெடுக்கிறதான காரியங்கள் வரும்போது ஜஸ்ட் டேக் டைம். இல்ல இது வந்து என்னை பத்தின ஒரு கெட்ட சாட்சியை வந்து உண்டாக்கும், இதுக்கு நான் இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சாட்சியை காத்து கொள்கிறதுல ஜாக்கிரதையா இருங்க. இன்னும் நிறைய காரியங்கள் நம்ம வந்து பார்த்தோம்ல. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் டுடே. நம்ம வந்து ஜெபித்து முடிக்க போறோம். பட் பிஃபோர் தட் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா வந்து, நாளைக்கு இன்னும் நியூ பீப்புள் நிறைய பேருக்கு இந்த பிரேயரை குறித்து சொல்ல போறீங்க. என்கிட்ட ஒரு அக்கா கிட்ட நான் இந்த பிரேயரை பத்தி சொல்லிட்டு இருக்கிறப்போ அந்த அக்கா சொன்னாங்க, அப்ப நீங்க மெடிக்கல் ஃபீல்டுக்கு ஜெபிக்கலையா, ஒன்லி மெடிக்கல் பீப்புள் தான் இதுல ஜாயின் பண்ணணும்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொன்னாங்க. நோ, ஐ வாண்ட் டு மேக் இட் கிளியர். இந்த பிரேயர் இட் இஸ் ஓப்பன் கால் ஃபார் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் இந்த பிரேயர் வந்து இட் இஸ் ஓப்பன். வெறும் மருத்துவத்துறையில இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் கிடையாது. ப்ளீஸ் அப்படி நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கிடையாது. யாரு வேணா இந்த ஜெபத்துல வந்து அவங்க ஜாயின் பண்ணலாம். ஸோ நாளைக்கு நம்ம மத்தியில ப்ராஃபெட் அருள் வினோதா அக்கா நம்மளோட ஈசப்பாவோட வார்த்தையை ஷேர் பண்ண போறாங்க. ஸோ ப்ளீஸ் டேக் டைம் அண்ட் இன்வைட் பீப்புள், இன்வைட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. அவங்களை இன்வைட் பண்ணி இதுல ஜாயின் பண்ண சொல்லுங்க. லெட் தெம் ஆல்சோ பி பிளெஸட். நம்ம அப்படியே ப்ரே பண்ணி முடிக்கலாம். அன்பு நல்ல தகப்பனே இசப்பா, இந்த நல்ல வேலைக்காக நன்றி அப்பா. நீ சொன்னதை செய்து முடிக்கிற தேவன் இசப்பா, இந்த நாள்ல புதிய புதிய அனுபவங்களை எங்களுக்கு கொடுத்து புதிய புதிய காரியங்களை எங்களுக்கு நீங்க லேர்னிங்கா நீங்க கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை வெறுமனே நாங்க கற்றுக்கொண்டு போகிறவர்களாக மாத்திரம் அல்லாமல் எங்களுடைய லைஃப்ல இதை அப்ளை பண்ணுகிறவர்களாக நாங்க இருக்க, ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் அதை நாங்க அப்ளை பண்ணி, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ உன்னுடைய தேவன் அவர் பெரியவர்னு மத்தவங்க சாட்சி கொடுத்த மாதிரி ஆண்டவரே, எங்களுடைய தேவன் பெரியவர் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக நாங்க ஒரு வாழ்க்கை, ஒரு ஜீவியம் வாழ எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே இசப்பா, இந்த வேலையில வேர்ட் ஆஃப் காட் ஷேர் பண்ண கிறிஸ்டோபர் அண்ணாவை நாங்க ஆண்டவரே இந்த வேலையில பிளஸ் பண்ணி நாங்க வந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அண்ணாவை, கமலாக்காவை நாங்க ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் எடுத்து அநேகருக்கு பயன்படுத்துங்கப்பா. இன்னும் உடைய வார்த்தையை பகிரங்கமா சொல்ல, இன்னும் உடைய வார்த்தையை ஆண்டவரே இசப்பா அநேகருக்கு தெரிவிக்க ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க. நிறைய ஊழிய வாசல்கள் திறக்கப்படட்டும். இன்னும் ஊழிய எல்லைகள் பெரிதாகட்டும். ஆண்டவரே சகல விதமான உலக ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். இசப்பா நீங்க அப்படி பிளஸ் பண்ண போறதுக்காக நன்றி. இந்த நாள்ல வந்து அட்டென்ட் பண்ண ஒவ்வொருத்தரையும் இயேசுவின் நாமத்தினால நான் ஆசீர்வதிக்கிறேன். அடுத்து அவங்க கடந்து போகிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் கூட இருங்க, வழி நடத்துங்க. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சோ இன்னைக்கு ப்ரே பண்ண மறந்துடாதீங்க, நாளைக்கு ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ சோ மச். காட் பிளஸ் யூ ஆல். ஸோ இந்த டேயோட போஸ்டர் உங்களுக்கு வந்து குரூப்ல போடுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. ப்ளீஸ் அதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்க மறந்துடாதீங்க. போஸ்டரை வந்து பார்க்க
ஜெபிக்க வந்து மறந்துடாதீங்க. உங்களுக்கு குரூப்ஸ்லயும் வந்து சர்க்குலேட் பண்ணுவாங்க. சோ அதையுமே சர்க்குலேட் பண்ணுங்க. ஜெபிக்க மறந்துடாதீங்க. ஜெபிப்போம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேங்க்யூ ஆல். காட் பிளஸ் யூ. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரமிழந்த என்னை தேடி வந்தது ஏன்? சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரமிழந்த என்னை தேடி வந்தது ஏன்? என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல. என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல. புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க, உங்க தோளின் மீது சுமந்து வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. கல்லெறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே. கல்லெறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே. என் கரம் பிடித்து தூக்கினீர், என் கரைகள் எல்லாம் நீக்கினீர். என் கரம் பிடித்து தூக்கினீர், என் கரைகள் எல்லாம் நீக்கினீர். உன் பிள்ளையாக மாற்றி விட்டீரே, என்னை தள்ளாத தகப்பன் நீரே. இயேசு என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. இயேசு என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க.